சேவையில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகள். சேவையின் காரணத்தால் கட்டாயமாக பேச வேண்டியுள்ளது என்று அனுபவம் செய்கிறீர்களா? ஆனால் சேவை முற்று பெறும் பொழுது சப்தத்தில் வரும் ஸ்திதியும் முற்று பெற்றுவிடும். எப்போது? சேவை முடிவுக்கு வரும்போது, இல்லையா? அதுக்கு வேற வானிலை என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பாபாவோட நினைவுல இருந்துதான் ஏன் வந்து ஏன் முற்று பெற்று விடும்ன்றாரு? அப்போ வேற அவ்யக்த வாணிகள்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதுல இருக்கும். உங்களால வாயில சேவை செய்ய முடியாது, அவ்வளவு பேர் இருப்பாங்க. செய்ய முடியுமா அவ்வளவு பேருக்கு? நீங்க கேட்க ஒரே டைம்ல தேவையில்லை எல்லாம் ஏன்னா அந்த டைம்ல நீங்க வாயில சொல்ல முடியாது. முதல்ல ஏன்னா ஆனால் சேவை முற்று பெறும்போது சப்தத்தில் வரும் ஸ்திதியை முற்று பெற்றுவிடும். பம்பாய் பார்ட்டி, பம்பாய் நடைபெற்று இருக்கும் சம்மேளனத்திற்காக அறிவுரைகள் அடைந்து வருகின்றன. பாபா அப்போ வந்து பாம்பேல இருந்து ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் செய்து வரும் சேவையில் என்ன சிறப்பு தேவை? என்னென்ன சேவை செஞ்சுட்டு வரோம் நம்ம? 1970 எல்லாம் நிறைய எக்ஸிபிஷன் தான் வைப்பாங்க, இல்லையா? இப்ப நான் 93 வரும்போது கூட பிரம்மகுமாரிஸ்ல சேவைன்னு சொன்னா இந்த 7 நாள் பாடமுறை விளக்கம்தான், இல்லையா? சோ பாபா கேக்குறாரு, அப்ப என்ன மாதிரி சேவையில வந்து தேவைப்படுது, எந்த சிறப்பு தேவைப்படுது? பல வருடங்கள் நீங்கள் சொற்பொழிவாற்றி வருகிறீர்கள். ஆனால் இப்பொழுது 1970 எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? 1917 எல்லாம் பிரம்மகுமாரிஸ் உலகத்துக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் 1969க்கு அப்புறம் தான் சேவை கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு. 93லயே ஒரே ஒரு அம்பாசிடர் கார் தான் இருந்தது அங்க. சென்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கைவிட்டு எண்ணிடலாம். நீங்க இப்போ போய் அப்கோர்ஸ் இப்பெல்லாம் நம்ம எல்லாம் போய் அங்கங்க தங்கி அனுபவம் பண்ணிட்டு வரமே, எதுவுமே கிடையாது. ஓஆர்சி இருந்ததா? அங்க போறீங்களே, அதெல்லாம் ட்ரைனிங்க்கு போறீங்க. ஜிஆர்சி இருந்ததா? ஜிசிஹெச் இருந்ததா? இல்ல மதுபன்ல சாந்தி பவன் இருந்ததா? இல்ல பாண்ட பவன் இருந்ததா? இல்ல ஓம் சாந்தி பவன் இருந்ததா? இல்ல ஸ்ரீலங்கால தான் ஏதாவது இப்ப போறீங்களா? முல்லைத்தீவு, அந்த தீவு, வேற என்னென்ன இருக்குது, ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. அப்போ மொத்தமா அங்க என்ன பாபா கேக்குறாரு, என்ன இப்ப செய்யணும்? நீங்கள் சொற்பொழிவாற்றி வருகிற, ஆனால் இப்பொழுது இந்த சொற்பொழிவில் எத்தகைய அவையத்தை நிரப்ப வேண்டும்? நீங்க ஒரு சொற்பொழிவு ஆற்றுறீங்கன்னா அது என்ன இருக்கணும்? சத்தத்திற்கு அப்பாற்பட்ட அவைக்த ஸ்திதி. நீங்கள் உரையாற்றி வரும் பொழுது இவர் அசரீரியாக ஒளிக்கு அப்பால் இருக்கும் திளைத்து நிலைத்திருந்து பேசி வருகின்றார் என அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த சம்மேளனத்தில் இத்தகைய புதுமையை புதுப்பிக்க வேண்டும். மற்ற பேச்சாளர்களுக்கும்
மற்றும் பிராமண பேச்சாளருக்கு இடையில் காணப்படும் வேறுபாடு தெளிவாக தென்பட வேண்டும். அப்போதுதான் இந்த சம்மேளனம் வெற்றி பெற்று புதியோர் ஒருவர் இந்த சபையில் பிரவேசம் செய்தாலும் இவருடைய பேச்சு புதுமையாக இருக்கிறதே என உணர வேண்டும். வாயினால் பேசும் பேச்சு காதுக்கு மட்டுமே இனிமையாக இருக்குமானால் அவேக் ஸ்திதி நிலைத்திருந்து பேசும் பொழுது அது காதுக்கு மட்டும் இனிமையான இல்லாது மனதிற்கும் இனிமையானதாக இருக்கும். காதுக்கு இனிமையான பேசுபவர்கள் உலகில் பலர் இருக்கிறார்கள். ஆனால் மனதிற்கு இனிமையாக பேசுபவர்களில் உலகில் இதுவரை எவரும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க உள்ளுணர்வு வேறையா இருக்கும் இல்லையா? வெளியில மேடைக்காகவும் முக பாவனைக்காகவும் பேசுவாங்க. பாபா அடிக்கடி சொல்றாருல, மனம் சொல் செய். மனதுல என்ன தோணுதோ அது பேச்சா வரணும். பேச்சு என்னவா இருக்குதோ அது செயலா செய்யும். அங்க மனசுல நினைக்கிறது, பேசுறது ஒன்று, செயல்படுறது ஒன்றா இருக்குல்ல உலகத்துல. அதனால அவங்க எவ்வளவுதான் இனிமையாக பேசினாலும் கூட அது என்ன ஆகாது, இதயத்தை தொடாது. அதனால உலகத்தில் இனிமையாக பேச உலகில் இதுவரை எவரும் இல்லை. தந்தை குழந்தைகளாக உங்களுடைய முன்னிலையில் பிரத்யட்சமாகி இருக்கின்றார். ஆனால் குழந்தையாகி நீங்கள் பிற வெளி உலகின் பிரத்யட்சம் ஆக வேண்டும். ஆகவே இந்த சம்மேளனம் சாதாரண ரீதியில் அமையக்கூடாது. இச்சித்திரங்கள் உயிருடன் உள்ளன என அந்த கூட்டத்தில் அனைவரும் கூற வேண்டும் இல்லையா? மற்ற இடத்துக்கு போறாங்க, நம்ம கிட்ட வர்றதுக்கு தான் வித்தியாசம். உயிருடன் உள்ள ஒன்று உடலை தெளிவாக எடுத்து காட்டுவதை போன்று உங்களுடைய சித்திரங்களிலும் உயிர் இருப்பது சாட்சாத்காரம் ஆக வேண்டும். எந்த சித்திரத்தின் உயிரோட்டம் உள்ளதோ அதுவே உகந்ததாக இருக்கும். வெளிப்படையாக உள்ள கலையம்சம் பற்றிய விஷயமல்ல, ஆனால் வெளிப்படையாக இருக்கும் கலையம்சத்துடன் கூடவே உள்ளேயும் அவ்வாறே இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? உள்ளுக்குள்ளவும் அதே மாதிரி. பாப்தாதா இந்த புதுமையையே காண விரும்புகிறார். குறைவாக பேசினாலும் அதிகமான பலனை அது உருவாக்க வேண்டும். இந்தியில சொல்லுவார் பாபா, கம் கச்சா பாலாநிசி. செலவு கொஞ்சம் போறோம்னா அவனா வருமானம் நிறைய வரும். அது எப்படி வரும்? இப்ப நீங்க கொஞ்சம் குறைவா பேசினாலும் கூட போதும். ஆனால் அது அவங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கும். பாபா இந்த புதுமையை காண விரும்புகிறார். குறைவாக பேசினாலும் அதிகமாக பலனை அது உருவாக்க வேண்டும். இதுவே பிராமணர்கள் நியமமாகும். இந்த சம்மேளனம் எவ்வாறு புதுமையானதாக இருக்க வேண்டும் என்று கவனம் செலுத்த வேண்டும். சித்திரங்களிலும் அவ்யக்த சைத்தன்யம் இருக்க வேண்டும். இது தொலைவிலிருந்தே உணரப்பட வேண்டும். இல்லையேன் பிரஜைகள் எவ்வாறு உருவாவார்? வெறும் வாய் மூலமாக அல்ல, ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக உருவாகும் பிரஜைகள் தான் ஆன்மீக சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். இதுவரை விளைந்த முடிவை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தின் மூலமாகவே உருவாகிய பிரஜைகள் ஆரம்பம் முதலே இந்த விதமான விக்னமும் தடை இன்றி சகஜமாக முன்னேறி வருகின்றனர். அவ்யக்தத்திற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்றில் ஆதாரத்தில் உருவானவர்கள் விக்னங்கள், சிரமங்கள் மற்றும் புருஷார்த்தம் செய்வதை கடினமாக அனுபவம் செய்வதை காண முடிகிறது. புரிஞ்சதா? ஆகவே இப்பொழுது அவ்யக்த ஸ்திதியின் அத்திவாரத்தினால் மிக குறைந்த சமயத்தில் சகஜமாக தமது குறிக்கோளை அடைகின்ற பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தாமே இந்த அளவு சகஜமாக புருஷார்த்தியாக அவ்யக்த ஸ்திதி நிலைத்திருக்கின்றாரோ அந்த அளவு மற்றவர்களையும் தமக்கு சமமாக ஆக்க முடியும். பாபா என்ன சொல்றார்? நீங்க மற்றவர்களை
பாபாவுக்கு சொந்தமாக்கணும்னா நீங்க அவ்யக்த ஸ்திதியில இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ மற்றவர்களை நீங்க இந்த பக்கம் ஈர்க்க முடியும். இல்லைன்னா பேச்சினால செயல்னால சும்மா சொல்றோம் பிடிச்சிருக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வருவாங்க. அவங்க உறுதியாக இருப்பாங்களா, இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ஒரு அசரீரியான நிலை, ஒரு அவ்யக்த ஸ்திதியை அந்த ஆத்மாக்கள் அனுபவம் செய்யாததுனால நம்ம மூலியமாக அவர்கள் இதில் நிலைத்திருப்பதற்கு சிரமப்படுறாங்க. புரிஞ்சுதா? பிடிச்சிருக்கு ஆனா ஓகே இல்லையா, நல்லா இருக்கு. நான் ஆத்மாவுக்கு ஒரு அனுபவம் ஏற்படல. மற்ற வெளியில சொல்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இருக்கு, ஓ நல்லா இருக்கு, நல்ல விஷயம் சொல்றாங்க. ஆனால் என்ன ஆகல, அவங்களுக்கு அலௌகிக்க தன்மை நம்ம மூலியமா அனுபவம் ஆகல. சோ பாபா சொல்றாரு, தாமே அந்த அளவு சகஜமாக புருஷார்த்தியாக அவ்யக்தத்தில் இருக்கின்றாரோ அந்த அளவு மற்றவர்களும் தமக்கு சமமாக ஆக்க முடியும். ஆகவே இந்த சம்மேளனத்தில் மாநாட்டில் முடிவை பார்க்க வேண்டும். உரையின் தலைப்பு எதுவாக இருந்தாலும் ஸ்திதி மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா ரமா பாபாவுடைய அனுபவத்தில் நீங்க பார்த்திருக்கலாம் இல்லையா, 678 குரல் இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா. பாபா ஒரு நாள் சாதாரணமாக விரட்டி தட்டிட்டு இருந்தாரு இல்ல சாணத்துல இல்லையா, வச்சதை காய வச்சிட்டு இருந்தாரு. இப்போ ஒருத்தர் பெரிய சிஸ்டர் பாம்பேல இருந்து ரொம்ப படிச்சவரு பாபாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். வந்து பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, வாங்க பாபா எல்லாம் போய் ரெடி ஆயிட்டு வந்துருக்கு பாபா. பாபா சொல்லாரு, அதுக்கு என்ன குழந்தை, இங்கேயே கூப்பிடு நான் பாக்குறேன். அவங்களுக்கு ஒரே ஷாக், என்ன அவ்வளவு பெரிய நீங்க இப்படியா பாபா சந்திப்பீங்கன்னு கேட்டேன். ஆனால் பாபா அப்படித்தான் சந்திச்சார். ஜெகதீஷ் பாயோடைய முதல்ல மதுபனுக்கு வரும்போது அவருக்கு அந்த அனுபவம் தான். ஏன் பாபா குழந்தைங்களுக்காக அந்த மண் ரோட்ல இந்த படிக்கட்டுல எல்லாம் கல்லாம் சின்ன சின்ன கல்லாம் போட்டு அப்படியே அடிக்கிட்டு ஏன் அவருக்கு அவ்வளவு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன சுயம் பகவான் வராரு, இவ்வளவு சர்வசாதாரணமா இருக்கு. ஆனா பாபாவுடைய ஸ்திதி பெரிய. அப்ப இவருக்கு தோணுச்சான், இப்போ அவர் போய் நீ எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்கி குழந்தைன்ட்டார். இப்ப இவருக்கு என்னன்னா, பாபா அங்க செய்யறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்ல அவர் சொல்லிட்டாரு அவர் கட்டளையை ஏத்துக்கணும், எது தப்பு எது ரைட்டு? எனக்கே குழப்பமாயி போச்சு. என்ன பண்றது? பாபா போய் குளிச்சுட்டு வான்றாரு, ஆனா அங்க பாபா அது செஞ்சுட்டு இல்லையா. அதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்றது, கிரேட் பீப்புள் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் இன் ஏ டிஃப்ரெண்ட் வே இல்லையா. யார் மகான்கள் பெரியவங்கன்னா கிரேட்டான்னு சொன்னால் அவங்க வேற வேற வேலைகளை செய்ய மாட்டாங்க. எல்லாரும் செய்யற வேலை தான் அவங்களும் செய்வாங்க, ஆனா வித்தியாசமா செய்யும். அப்ப இங்க என்ன வித்தியாசம்? நம்மளும் எல்லாரும் மாத்தான் பேசுறோம், லெக்சர் கொடுக்குறோம், எல்லா வேலையும் செய்யறோம், ஆனா என்ன வித்தியாசம்னா இப்ப பாபா சொல்லாரு, அவ்யக்த ஸ்திதியில இருந்து நீங்க பேசினாலும் செஞ்சாலும் கர்மம் செஞ்சாலும் ஹையஸ்ட் தான் பிரம்மா பாபா கிட்ட. பாபா சொல்ல நீங்க என்ன பண்ணணும், அவங்க வந்துட்டாங்க மாநாட்டுக்கு, ஏதோ எல்லாரும் மாதிரி நடந்துட்டு போச்சுன்னு கிடையாது. அவங்க போகும்போது ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போகணும், அனுபவம் பண்ணிட்டு. சோ வெற்றி நடைபெறும் உங்களுடைய பேச்சின் ஆதாரத்தில் இல்லை, ஸ்திதியின் ஆதாரத்தில் தான் அமையும் இல்லையா. ஸ்திதி சரியில்லைன்னா சேவையே செய்ய வேண்டான்ற பாபா, சரிந்தா அந்த மாதிரி சேவை செஞ்சு என்னத்தை பண்ண போறீங்க? ஏனென்றால் உரை நிகழ்த்துவதில் மொழியில் வல்லுநர்கள் இந்த உலகில் பலர் உள்ளனர்.
இல்லையா? இது ஒரு டாபிக் குடுத்துட்டு, "சார் இந்த டாபிக் எனக்கு கொஞ்சம் பேசுங்கன்னா" நம்ம கூட சூப்பரா பேசுறவங்க ஆயிரக்கணக்கான. ஆனால் ஆத்மாவின் சக்தியை அனுபவம் செய்விப்பவர்கள் நீங்கள் தான். எவ்வளோ அழகா இது பேசுறோம். நம்மள பார்க்கும்போது ஆத்மாவுடைய அனுபவம். ஆக இப்பொழுது அந்த புதுமை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு பாருங்க, எங்கேயும் உங்க சின்ன வயசுல இருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எங்கேயாவது போயிருப்பீங்க இல்லையா? அவங்க பேசினது, போனதுல கூட நான் ஒண்ணும் இருக்காது. அங்க போய் நீங்க ஏதாவது ஒண்ணு அனுபவம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த அனுபவம் மறக்கவே முடியாது இல்லையா? இப்ப சிலர் மாநாடுக்கு வந்தாங்க, கேட்டாங்க, போனாங்க. சொன்னதெல்லாம் அவங்களுக்கு காதுல இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ஒரு அமைதியை அனுபவப்படுத்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு போன அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க. லேசா இருக்கிற தன்மையை அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க மதுபனுக்கே போயிருக்கிறீங்க இல்லையா? நேத்து கூட அனுபவம் சொன்னேன். வ என்ன அந்த பேசுனோம், அந்த டைம்ல யார் இருந்தாங்கல்ல, அனுபவம்னு ஏற்பட்டுருச்சு இல்லையா? இப்ப மதுபனுக்கு போனது அந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா என்ன? எதுவும். ஆனா ஒரு அனுபவம் அடைஞ்சது அது மாத்திரம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப ஏன் மதுபானம் உங்கள இழுக்குது? ஒரு இடத்துக்கு ஏன் இழுக்குது? இல்ல ஒரு ஆளுகிட்ட ஏன் அனுபவம். அதான் பாபா சொல்றார். காரியத்தை செய்ய முற்படும் போதும் முதலில் வாய் மண்டலத்தை அவ்யக்தமாக செய்வது மிக அவசியமா. மேடையை அலங்கரிப்பதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துவதைப் போன்று இந்த முக்கியமான அலங்காரத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அதனால் நடப்பது என்ன? போக போக அந்த நேரத்தில் வெளிநோக்குதல் அகத்தை மறந்து அதிகரித்து விடுகிறது. அதனால் வாய்மண்டலம் கடைத்தரமாக அமைந்து விடுவதால் நற்பலன் கிடைப்பதில்லை. அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்று நீங்கள் மிகுதியாக சிந்திக்கின்றீர்கள். ஆனால் இறுதி நேரத்தில் செய்ய வேண்டிய மிகுந்த காரியங்களை பார்த்து வெளிநோக்கில் வந்து விடுகின்றீர்கள். அந்த நேரத்தில் செவிமடுப்பவர்களும் அது சிறப்பாக உள்ளது என்று புகழ்கிறார்கள். பிறகு உடனடியாக வெளிநோக்கில் வந்து விடுகின்றனர். ஆகவே எவர் வந்தாலும் முதலில் அவேக்த ஸ்திதி பிரதானத்தை அனுபவம் செய்யுமாறு உங்களுடைய நிகழ்ச்சிகளை அமைக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? தாதி, ஜானகி ஒரு இடத்துல சேவை இருக்கு அப்படின்னா முன்கூட்டியே அந்த இடத்த தயார் பண்றாங்க. பாபாவும் சொல்றாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல சேவை நடக்க போகுதுன்னா அந்த இடத்துக்கு இங்கிருந்தே யோக தானம் பண்றோம். அந்த ஸ்திதியை இங்கிருந்து உருவாக்குறோம். ஆத்மாக்கள் வரணும், ஞானம் எடுக்கணும், எல்லாரும் அனுபவம் பண்ணிட்டு போகணும். அந்த இடத்துக்கு தயார் பண்ணணும். இப்போ பாபா சொல்றாரு, மேடை இருக்கு, இடம் இருக்கு. அந்த இடத்த எந்த மாதிரி வைப்ரேஷன் நீங்க தயார் பண்ணணும் இல்லையா? அது சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா என்ன அர்த்தம்? வெற்றிகரமா நிகழ்வு நடந்து போயிடுச்சு அப்படி இல்லை. பாபா சொல்றாரு, அது உலகத்திலே நடக்குது. ஆனா ஒரு அனுபவத்தை அவங்க என்ன பண்ணணும்? செஞ்சுட்டு போகணும். ஆனா என்ன சொல்ற நடக்கிறது என்ன? இருக்கிறீங்க, ஆனா கவனம் விட்டுறீங்க. கடைசியில வேலையும் அது இது ஐயோ அவரு வரணும், இவரு வரணும், இது செட் பண்ணணும், இது பண்ணணும், ஸ்திதி கெட்டு போகுது. புரிஞ்சதா? அப்போ டோட்டலி அகநோக்கத்துல இருக்கிறதுக்கு வெளிமுகமா வந்துடுறோம். சோல் கான்சியஸ்ல இருக்கிறதுக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய என்ன ஆயிடுது, ஃபங்க்ஷன் கான்சியஸா மாறிடுறோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணுமோ ஸ்தூலமா தான் அதிகமா முயற்சி பண்றோமே தவிர்த்து வெளியில பண்றோம். அதான் குல்ஜார் தாதியுடைய அனுபவத்தை பிரிஜு மோகன் பை சொல்றாரு. இப்ப இருக்காருல பிரிஜு மோகன் பை, லாஸ்ட் அவர் தான் பெரிய படம். ஒரு டைம் பிரசிடென்ட் சந்திக்க போனாங்க. பிரசிடென்ட் சந்திக்க போகும்போது வெயிட் பண்ணணும்ல கொஞ்ச நேரம். அப்புறம் பிரசிடென்ட் ரூமும் கொஞ்சம் தள்ளி இருக்கு, கொஞ்சம் தூரம் இல்லையா? பெரிய ஹால் இருக்கும்ல, ரொம்ப தூரம். அப்போ இவங்க ஒரு ஆஷா பெண் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஜாதி. கூப்பிட்ட உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வேக வேகமா பிரசிடென்ட் கூப்பிட்டாரு, கூப்பிட்டாரு முன்னாடி ஓடுறாங்களா.
தாதி எப்படி உட்கார்ந்தா எல்லாமே எந்திரிச்சு அமைதியா நடந்து போனோம். எந்த வகையான மாற்றமும் இல்ல. அப்ப அவர் சொல்றார், பாருங்க நாங்கலாம் இந்த ஒரு நிமிஷத்துல நாங்க வந்து தாங்க யாரு பாபாவுடைய கணக்கு பண்ண அந்த அவ்யக்த ஸ்திதி எதுவும் கிடையாது. நாங்க அத பிரசிடென்ட் கூப்பிட்டாரு போய் சந்திக்கணும். அதான். ஆனா தாதி எந்த வகையானது இல்ல. கம்பீரமா எந்திரிச்சு பாபாவுடைய நினைவுல வந்தாங்க. சோ இததான் இங்க வலியுறுத்துறாரு. இன்னைக்கு சேவை எப்படி இருக்கு? அதான் சொல்றாங்க. அந்த நேரத்தில் வெளிநோக்கில் ஆகத்தை மறந்து அதிகரித்து விடுகிறது. இதனால் வாயுமண்டலம் கடை கடைத்தரமாக அமைந்து விடுவதால் நற்பலன் கிடைப்பதில்லை. இப்படி செய்வோம், அப்படி செய்வோம் என்று நீங்கள் மிகுதியாக சிந்திக்கின்றீர்கள். ஆனால் இறுதி நேரத்தில் செயல்பட வேண்டிய மிகுந்த காரியங்களை பார்த்து வெளிநோக்கில் வந்து விடுகிறீர்கள். அந்த நேரத்தில் செவிமடுப்பவர்களும் அது சிறப்பாக உள்ளது என்று புகழ்கின்றனர். பிறகு உடனடியாக வெளிநோக்கில் வந்து விடுகிறது. ஆகவே எவர் வந்தாலும் முதலில் அவ்யக்தத்தின் பிரபாவத்தை அனுபவம் செய்யுமாறு உங்களுடைய நிகழ்ச்சிகளை அமைக்க வேண்டும். பல பேருடைய அனுபவம் இருக்கு. அஹ் அந்த சென்டருக்கு வந்து முரளியே கேட்டிருக்க மாட்டாங்க. ஞானமே எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அவ்யக்த அனுபவம் ஏற்பட்டுரும். அப்புறம்தான் என்ன பண்றாங்க? ஞானத்தையே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வாயு மண்டலம். இதுவே சம்மேளனத்தின் மாநாடு வெற்றிக்கு ஆதாரமாகும். சில தினங்களுக்கு முன்பாக இந்த வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். விழா நாளன்று மட்டுமே அதை உருவாக்க வேண்டும் என்றிருக்கக்கூடாது. வாயுமண்டலத்தை தூய்மைப்படுத்தினால்தான் ஏதாவது ஒரு புதுமையை காண இயலும். சாக்கார சரீரத்தினுள் பிரம்மா பாபாவை அலௌகிக்கத்தை தொலைவிலிருந்து காண முடிந்தது அல்லவா? ஆகவே குழந்தைகளின் இந்த வெக்தி சரீரத்திலும் அலௌகிக்கம் காணப்பட வேண்டும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரம்ம பாபா கடைசியா அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்லணும்னு என்ன பண்றாங்க? பாபாவுடைய ரூமுக்கு போறாங்க. அவங்க பிரச்சனைகளை இல்ல மத்தவங்கள பத்தி சொல்ற வேண்டிய குற்றங்களை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அங்க போனா என்ன ஆகுது? எல்லாம் மறந்து போகுது. நிறைய சொல்லணும் லிஸ்ட் போட்டு போனதெல்லாம் மறந்து போய் இவங்களுக்கு அவ்யக்த ஸ்திதி ஏற்பட்டு தான் வந்து அசரீரி என்ற அசரீரி நிலைக்கு வந்துட்டா எங்க குற்றம் வரப்போகுது? அசரீரி வந்தாலே ஆத்மாவுடைய தெய்வீக குணங்கள் தான் வெளிப்படும் இல்லையா? அங்க எங்க போய் இன்னொருத்தவங்க குற்றத்தை பாக்குது? இவங்களுக்கு அவ்யக்த நிலை ஏற்படும். இது பிரம்மா பாபா போய் பார்க்கும்போது ஒவ்வொருக்கு ஏற்பட்ட விஷயங்கள். ஆகவே குழந்தைகளின் இந்த வெக்தேறு சரீரத்திலும் அலௌகிக்கம் காணப்பட வேண்டும். பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் முடியும் நன்றாக இருக்குமானால் அதையும் அஹ், நடத்துவதில் தவறு இல்லை. ஆனால் முன்கூட்டியே அவர்களை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உதவி செய்யுமாறு மாற்ற வேண்டும். இது மிக அவசியமாகும். அவசியப்படும் நேரத்தில் மட்டும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய உதவியை நாடுவதற்கு முன்கூட்டியே அவர்களை சந்தித்து அவர்களை உதவியாளர்களாக்க செய்வதற்கும் இடையில் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. பொதுவாக காலத்தின் மீதே கவனம் செல்கின்றது. இப்பொழுது உங்களுடைய புத்தியின் லைனை தெளிவாக வைத்திருந்தால் மற்ற அனைத்துமே தெளிவாகிவிடும் இல்லையா? நமக்கு தேவையான அவங்ககிட்ட போறோம் இல்லையா? அப்ப எப்படி நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? இப்ப நம்ம கூட தீபாவளி பாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் தானே இங்க, எஸ்பெஷலி ஜிசிஹெச்ல இல்லையா? எதுக்காக கொடுக்குறோம்? நம்ம தொடர்புல வர்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? அது ஒரு வகையான சேவை இல்லையா? ஆனா நம்ம இதாவது அன்னைக்கு மாத்திரம் போய் நம்ம கோயில்ல போய் பேசணும்னா ம், பாபா சொல்றாரு எப்போதும் ஒரு நல்ல உறவை என்பது நம்ம வச்சிருக்கணும்ன்ற அந்த நேரத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. பத்திரிக்கையாளர் போய் திடீர்னு கூப்பிட்டா ஆனா நீங்க முன்னாடியே பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்கள மகிமை பண்ணி அவங்க என்ன அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் சொல்லணும் தானே?
அதனாலதான் அது இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா ராக்கி கட்டுறதுக்கு எதுக்கு இல்லையா? எல்லாருக்கும் போய் ஏன் ராக்கி கட்டுறோம்? சிவராத்திரி கொண்டாடும் போது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் கூப்பிடுறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் இல்லையா? ராக்கி கட்டுறதெல்லாம் அவங்க இடத்த தேடி போடுறான் இல்லையா? ஆனா நாளைக்கு ஒரு அரசாங்கத்துல ஒரு 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 வேலை நமக்கு நடக்கணும் இல்லையா? ஏதாவது நடக்க போகுதுன்னா அந்த டைம்ல போகும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இவங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்திருக்காங்க பழக்கம் இருக்கு இல்லையா? அது கூட பார்க்கலாம். ஒரு ஆபீசர் எல்லாம் போய் எதுக்காவது கூப்பிடணும், பிரம்மகுமாரிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்க்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி பாபா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி உடனே வர சொல்லணும். ஏன் வர சொல்றாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சிஸ்டர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு ஏற்கனவே சேவை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ புது இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா, சொன்ன உடனே வர சொல்லுவோம். சில இடத்துல அவங்கள வர வேண்டாம், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம், எங்கேயோ ஒரு அவசேவை நடந்திருக்குன்னு அர்த்தம். சோ பாபா சொல்றார், முன்கூட்டி என்ன ஆகும் வச்சுக்க. உங்களுடைய கண்காட்சியின் பொத்தானை அழுத்தியவுடன் பதில் கிடைத்து விடுகிறது அல்லவா? அவ்வாறே புருஷார்த்தத்தின் லைன் தெளிவாக இருக்கும் பொழுது பொத்தானை அழுத்தியவுடன் பதில் கிடைக்க வேண்டும். இத்தகைய அனுபவம் ஏற்படும். இதற்கு வியக்த சங்கல்பங்களை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை என சரீர சம்பந்தப்பட்ட வியர்த்த சங்கல்பங்கள் தொடர்வதின் காரணமாக ஒரிஜினலாக வரும் பாப்தாதின் பிரேரணைகள் அல்லது சுத்தமான பதில் என்று கூறப்படுபவையில் கலப்பரம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் வியர்த்த சங்கல்பங்கள் மிகுதியாக வருகின்றது. வியர்த்த சங்கல்பங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தால் பாபாவின் பதில் தெளிவாக காணப்படும். புத்தி டிரான்ஸ்லைட் போல இருந்தால் அதில் ஒவ்வொரு விஷயம் தெளிவாகவும் யதார்த்தமாகவும் காணப்படும். கலப்படம் ஏற்படாது. எவரிடத்தில் உயர்ந்த வியர்த்த சங்கல்பங்கள் நடைபெறுவதில்லையோ அவர் தமது அவேக்த ஸ்திதியை அதிகரிக்க முடியும். அத்துடன் சுத்த சங்கல்பங்களும் தொடர்ந்தும் எழ வேண்டும். ஆனால் இதையும் கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. பவர் டு கண்ட்ரோல். பெரும்பாலோரிடம் வியர்த்த சங்கல்பத்தின் புயல் அடித்து வருகிறது. வியர்த்தன என்னது? வீணான இல்லையா? வீணான எண்ணங்கள்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பல கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். வீணான எண்ணங்கள்னு என்ன அர்த்தம்? வீணான சங்கல்பம் தான் சயின்டிபிக்காக எத்தனை % இருக்குன்றாங்க? 70% இருக்கு. அப்ப வீணான சங்கல்பம் என்னன்னு தெரியுமில்ல? நடந்து முடிந்ததை பத்திய கவலை, நடக்க போறத பத்திய பயம். இதெல்லாம் வீணான எண்ணம். அது தன்னை பத்தியோ, தன்னை சுற்றியுள்ள குடும்பத்தை பத்தியோ, சூழ்நிலைகளை பத்தியோ வீணாக திங்க் பண்றது. இப்போ நெகட்டிவ் எல்லாம் போயிட்டுது, வீணானது இல்லையா? ஏன், எதற்கு, எப்படின்ற கேள்விகள். இது சின்ன ஒரு கப்பல்லயே போட்லயே சின்ன ஓட்டத்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள போய் போட்டையே மூழ்கடிச்சு. அப்ப சொல்றாரு, வீணானது என்ன பண்ணணும்? நம்ம வந்து பெஸ்டா மாத்தணும். அதுவும் சொல்றாரு, என்ன பண்ணணும்? நல்ல சங்கல்பங்கள் எழ வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? வீணானது வந்துட்டே இருக்கும் பழைய சுபாவ சம்ஸ்காரத்துல. பாபாவுடைய ஞானத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம்? நல்ல சங்கல்பங்களை அதிகரிக்க முடியும். எப்படி அதிகரிக்கிறது இல்லையா? தொடர்ந்து எழ வேண்டும். ஆனால் இதையும் கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. பெரும்பாலிடம் விருத்த சங்கல் புயல் அடித்து வருகிறது. வீணானது. சில நேரத்துல என்ன பண்றோம்? ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற வகையான சங்கல்பம் இல்லையா? இது கடந்தது, நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாத்துக்கும். இப்பதான் புது ஜென்மம் கிடைச்சிருச்சா பாபா கிட்ட வந்து. இப்ப அதெல்லாம் போயிருச்சு. இப்ப பிராமண பரிவாருக்குள்ள பார்த்து வீணான எண்ணத்தை கொண்டு வருது. இவங்க அப்படி, அவங்க எப்படி, அவது இது பண்றாங்க, இது பண்றாங்க. வந்தது எதுக்கு? கடைசியில எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் போச்சாங்க. அப்ப வீணானது பாபா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. ரைட்டு, வீணானது எதை பத்தி ஓடிட்டு இருக்கு? நம்ம செல்ஃப் செக்கிங் பண்ணுமா இல்லையா?
லௌகிக்க பத்தியோட லௌகிக்கத்தில் வந்தா என்ன சொல்லிடுவோம், இன்னும் கூட ஈஸியா முற்றுப்புள்ளி வச்சிட முடியும். அவங்க அஞ்ஞானிங்கன்னு ஒரே அடி, அவ்வளவுதான். அவங்க அஞ்ஞானி. இவரு யாரு? இவரு ஞானியாச்சே, இத்தனை வருஷமா இருக்கிறார். அப்ப ஆச்சா? அப்புறம் எங்க யோகா பண்றது? இப்போ பாபா சொல்ல புயல் அடிக்குதான், ஒண்ணு கூட கிடையாது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல புயல் அடிச்சா என்ன ஆகும்? சோ பாபா சொல்றார், யாராவது ஏதாவது ஒரு புதிய காரியத்தை துவங்கினால் அதற்கு ஒரு சாம்பிளை தயாரிக்கின்றனர். இங்கும் இந்த சம்மேளனத்தில் சாம்பிளை அனைவரின் முன்னிலையிலும் வைக்க வேண்டும். அவேக்சிதி என்பது என்ன என்பதை அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும். உங்கள் நடவடிக்கையிலிருந்து மற்ற அனைவரும் இந்த நேரத்தில் கால கடிகாரத்தை பார்க்க வேண்டும். காலத்தின் கடிகாரமான நீங்கள் விளங்க வேண்டும். சாக்கார பிரம்மா பாபாவும் காலத்தின் கடிகாரமாக விளங்கினார் அல்லவா? அவ்வாறு நீங்கள் சரீரத்தில் இருந்து வருகின்ற போதிலும் அவேக்தியின் மணியை அடிக்க வேண்டும். அந்த சேவை அனைத்திலும் சிறந்ததாகும். வியக்தியில் அவேக்தியின் அனுபவம் அத்தகையது என்கிற பாடத்தை அனைவருக்கும் நடைமுறையில் கற்பிக்க வேண்டும். பார்க்கறதுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? ஸ்தூலமாக இருக்கிறீங்க. ஆனா அனுபவம் இல்லையா? அனுபவம் என்ன? ஒரிஜினல். சரீரம் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவேக்தம் என்பது நீங்க ஆத்மாவுடைய ஒரிஜினலான தன்மை, பாபா கூட கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய தன்மை, அது தென்படும். நல்லது. பாப்தாதா மற்றும் தெய்வீக பரிவாரம், குடும்பம் ஆகிய அனைவருக்கும் அன்பு என்கிற நூலில் கோர்க்க வேண்டும். அன்பு என்ற நூலில் கோர்க்கப்பட்டுள்ள மணிதான் என்றுமே மணிதான் என்கிற போதை இருக்க வேண்டும். மணிகள் எவ்வாறு போற்றி பராமரிக்கின்றனர் இல்லையா? மாலின் மணிகளை மிகுந்த கவனத்துடன் பரிசுத்தமாக வைத்திருக்கின்றனர். அதை கையில் எடுக்கும் பொழுது மிகவும் கவனத்துடன் இருக்கின்றார்கள் இல்லையா? அதை உருட்டுறாங்களா? ருத்ராட்ச மாலை. நாமத்திய மதிப்புமிக்க மணி என்று உணர வேண்டும். ஒரு சேவைக்கான அறிவுரையை கேட்டால் அவர்களுக்கு சேவை பேச்சின் மூலமாக நடைபெறாது. அவருடைய வாழ்க்கையில் காணப்படும் உயர்ந்த மாற்றங்கள் தான் அவர்களை இங்கு இழுத்து வரும். அடுத்தது சொல்றாங்க, உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லலாம். ஆனா நம்ம உற்றார் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எப்படி வருவாங்க? ஒன்னும் வாயில சொல்றது மாதிரி வர மாட்டாங்க. நீ இவ்வளவு சொல்றியே, நீ எப்படி பேசுற, நீ எப்படி நடந்துக்கிற, ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீ எப்படி கையாளுற, பொறுமையா இருக்கிறியா, விட்டு கொடுக்குறியா, ஏத்துக்கிறியா? பாபா சொல்லாரு எப்படி? அப்போ பாபா சொல்லாரு, எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? அதனால இப்ப குழந்தைகள் என்ன பண்றாங்க? நான் எப்போதுமே ஒண்ணு சொல்றது உண்டு இல்லையா? இல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களா, மறந்துட்டீங்களா? இதெல்லாம் பண்ண வைக்க வேண்டியது இல்லையா? எல்லாம் என்ன பாருங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க தானே? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க, பார்த்துருக்கீங்க. தெரியறது 3 பேர் தான் கண்ணுல. இல்ல எங்க கேட்டு பார்த்துட்டு இருந்தாதான் அதை செய்ய முடியும். நானும் உங்களை பார்க்க முடியும். நான் சொல்றது நீங்க செய்றீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் எப்படி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அநேகமா அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க தானே? பாக்குறீங்களா இல்லையா? ஓம் பார்த்து கொண்டிருக்கோம். பிரதர் சரி. எஸ் பிரதர். பார்த்துட்டு இருக்கிறோம் பிரதர். சரி, எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க தானே? இப்ப நான் சொல்றதை செய்யுங்க. என்ன பார்த்துட்டு சொல்றதை செய்யணும். ஓகேவா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க தானே? நான் சொல்றது செய்யுங்க. எல்லாரும் கன்னத்துல கை வைங்க. எல்லாத்துக்கும் கன்னத்துல கை வைங்க. சரி, இப்ப என்ன பார்த்துட்டு வச்சீங்க தானே? நான் வச்சிருக்கிற கண்ணமா அது? இல்ல, அதான் கர்ணத்திலே ஒன்று கேட்டு. அதுதான் கன்னத்திலே இல்லையே, நாடியில வச்சு மாறி சொல்றாரு பிரதர். நான் சொன்னது கன்னத்துல கை வைங்க தானே சொன்னேன். அக்க வச்சாச்சு. அப்புறம் ஏன் இங்க வச்சீங்க? நாங்க கர்ணத்துல வச்சோம். குரு சொல்றது
அத பாக்க ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆத்ம உணர்வு இல்லாம உடல் உணர்வுல செய்யறேன்னா உடனே இங்க போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்றோம் மத்தவங்களுக்கு செய்யுங்க செய்யுங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? குழந்தைங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க? ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணு. அப்ப நான் சொன்னேன் கன்னத்துல கை வைங்கன்னு. நீங்க நான் கன்னத்துக்கு கை வைங்க அதை கேட்டிருந்தீங்க, இங்க வச்சிருப்பீங்க. நீங்க அதை கேட்கல, என்ன பாத்தீங்க, இங்க வச்சிட்டீங்க. உங்களுக்கு அப்போ மரியாதை பாபா சொல்றாரு, வாயில சொன்னா இந்த உலகத்துல யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு பாப்பாங்க. சோபாசத்துல அப்பத்துல இருந்து இங்கேயே வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கவலையா இல்ல இதுக்காக வச்சாங்கன்னா அது எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவும் 2 பேரும் ஒரே மாதிரி அம்மாவும் போட்டு 2 மாதம் என்னவோ தெரியல. நீங்க அது சொன்ன அப்புறம் நான் கண்ணத்துல வச்சு அதனால வேற விஷயம். ஆனால் எல்லாம் இங்க வச்சிங்க, இங்க வச்சிங்க. அப்ப பாபா சொல்றாரு, இங்க வந்து கேட்கிறவங்க யாரும் இல்ல, நீங்க என்ன செய்றீங்கன்னு பாப்பாங்க. புரிஞ்சுதா? ஏன் குழந்தைங்க கேட்க மாட்டேன்றாங்க? நாம செய்யறது இல்ல இல்லையா? அப்ப மத்தவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மள ஏன் ஏத்துக்க மாட்டாங்க, சொல்றதை செய்யறது இல்ல, வாங்க ஞானத்தை கேளுங்கன்னா அவங்க அதெல்லாம் நீ அதை முதல்ல வை, அங்க ஞானம் இருக்கட்டும் ஒரு பக்கம், நீ சொல்றது நீ என்ன செய்யற. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் உயர்ந்த மாற்றங்கள் தான் அவர்களை இங்கு இழுத்து வரும். அவர்களில் சிலரிடம் அகங்காரம் இருக்கிறது. அதனால் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சிற்கும் அவர்களுடைய பேச்சிற்கும் கருத்து வேறுபடுகின்றது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இத்தகைய முரண்பாடு ஏற்பட இடமில்லை. ஆகவே அத்தகைய மனிதர்களுக்கு உணர்த்துவதற்கு இதுவே வழியாகும். வாயுமண்டலத்தை அவைக்குமானது ஆக்குங்கள். எந்த ஒரு சேவை கேந்திரத்தையும் கவர்ந்திருக்க செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் அவைத்த வதனத்தை காண இயலும். இந்த இல்லத்தின் நடுவில் ஏதோ ஒரு ஒளி காணப்படுகிறது என்று அவர்கள் தொலைவில் இருந்தே உணர வேண்டும். ஒளி தூரத்தில் இருந்தே பிரகாசத்தை அளிக்கின்றது, தன்பால் ஆக்கர்ஷணம் செய்கிறது. இத்தகைய ஒளி பிரகாசத்தில் தான் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே கண்டுபிடிச்சிடலாம், அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அன்பா அமைதியா இருக்கிறாங்களா, இல்லை இங்க ஒரே சண்டை சற்று போட்டிருக்காங்க. நீங்க வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்கனாலும் அங்க காமிச்சு கொடுத்துருங்க நல்லா இல்லைன்றது. ஏன்னா வீட்டுடைய வைப்ரேஷன் இன்டைரக்டா ஒரு அன்ஈஸியை ஃபீல் பண்ணும். ஈவன் நீங்க ஏர்போர்ட்ல அங்க எங்க போய் உட்காடுறீங்க இல்லையா, ஒருத்தர் பேசவே மாட்டார், ஆனா பக்கத்துல உட்காந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துருப்போம் இல்லையா, அவரு ரிலாக்ஸா இருக்கும், நம்ம ரிலாக்ஸா இருக்கும். சில பேர் பக்கத்துல உட்கார்றதுக்கு அந்த வைப்ரேஷன் பாபா சொல்றார், அந்த வைப்ரேஷனை உருவாக்கணும். அவ்யக்த பட்டிக்கு வந்ததால் அவ்யக்த ஸ்திதி அனுபவம் ஆகின்றதா? இப்பொழுது இங்கு கிடைக்கின்ற அனுபவத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதை உங்களுடன் எடுத்து செல்வீர்களா, அதனை இங்கேயே விட்டு விட்டு சென்று விடுவீர்களா? இவ்வாறு உடன் இருக்கும் அவ்யக்த ஸ்திதியை துண்டிக்க வேறு எவர் முயன்றாலும் துண்டிக்க முடியாதவாறு அந்த ஸ்திதியை துணையாக வைத்திருக்க வேண்டும். லௌகிக்க குடும்பத்தை அலௌகிக்கமாக ஆக்கிவிடுங்கள் விட்டீர்கள் அல்லவா? லௌகிக்க தன்மையை சிறிதளவும் இருக்கக்கூடாது. ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை அடைவதை போன்றே இந்த பழைய பிறவியின் எந்த ஒரு விஷயமும் நினைவில் இருப்பதில்லை அல்லவா? ஆகவே இங்கும் உயிருடன் இருக்கும் போதே இறந்து விட்டவர்கள் அல்லவா நீங்கள். என்ன பாபா சொல்றாரு? உயிரோட இருந்த செத்துட்டீங்களா இல்லையா? மரணித்துவம். எத்தனாவது பிரிவுல இருக்கிறீங்க? எத்தனாவது பிரிவுல இருக்கிறீங்கன்னா கிட்ட வந்து நீங்க இப்ப இருக்கிறது எத்தனாவது பிறவி? 84வது பிறவி. 84வது பிறவின்றது எந்த பிறவி? கடைசி பிறவி. கடைசி பிறவி. முதலாவது பிறவியில நாங்கள் 84வது பிறவி. நான் முதலாவது பிறவி. அலௌகிக்க பிறவி. என்ன பிறவி இது? அலௌகிக பிறவி. ஆமா, நீங்க என்ன போய் தாயோட கர்ப்பத்துல பிறந்து வந்தீங்க, இப்ப 84வது பிறவி.
பாபா மூலியமா அவ்யக்தமாக அலௌகிக்க ஆன்மீக பிறவி இது. அப்போ பாபா சொல்றாரு, போன பிறவில என்ன நடந்துச்சு அது இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. அப்போ இந்த பிறவில உங்களுக்கு அப்பா அம்மா யாரு? உங்களுக்கு குடும்பம் யாரு? உங்களுக்கு சொந்த பந்தம் யாரு? எல்லாம் பாபா தானே. அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு பழைய ஜென்மத்துடைய அந்த கோபமும் வெறுப்பும் பழி வாங்குற தன்மையும் சோம்பேறித்தனமும் எங்க வந்துச்சு? புரிஞ்சதா இல்லையா? அப்போ பாபா இறந்து உயிரோடு இருந்து இறக்குறீங்கன்னு இதுதான், இறந்துட்டீங்க. அந்த பிறவி இல்ல உங்களுக்கு. அந்த பழைய பிறவியில் எந்த ஒரு விஷயம் நினைவு இருப்பது அல்லவா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு புது ஆகவே அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய பழைய சம்ஸ்காரங்கள் எதுவுமே ஆகவே இங்கும் உயிருடன் இருக்கும்போது இறந்து விட்டீர்கள் அல்லவா நீங்கள் கேட்கிற. ஆக பழைய பிற நினைவு மற்றும் திருஷ்டியும் அழிந்து விட வேண்டும். பழைய வாழ்க்கையில நம்ம ஒருத்தரை எப்படி பார்த்தோங்க, நம்மளுடைய திருஷ்டி எப்படி இருந்தது இல்லையா? அது இருக்கக்கூடாது. லௌகிக்கத்தில் அலௌகிக்கத்தை நிரப்புவதன் மூலமாகவே அலௌகிக்க சேவை நடைபெறுகிறது. எத்தகைய அலௌகிக்க சேவை நீங்கள் செய்கின்றீர்கள்? ஆத்மாவை பவர் ஹவுஸுடன் இணைக்கும் சேவை செய்கிறீர்கள் இல்லையா? உலகத்துல சேவை லௌகிக்க சேவை நிறைய இருக்குது இல்லையா? ஏதோ கிளப் வச்சிருக்காங்க, லைன்ஸ் கிளப், அந்த கிளப்னு அங்க போய் சேவை பண்றவங்க இருக்காங்க. ஏதோ மருத்துவ ரீதியில போய் சேவை பண்றவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா மத்த ஓல்டு ஹோமேஜுக்கு போய் பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா? தானம், ரத்த தானம் கொடுக்கறவங்க இருக்காங்க. வில்லேஜ் பக்கத்துல போய் பண்றவங்க எத்தனையோ சேவைகள் இருக்கு. இங்க என்ன, அங்க பவர் ஹவுஸ் கூட கனெக்ட் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய வேலை. இணைக்கும் பொழுது என்ன பண்ணணும்? சும்மா நினைச்சா வருமா? ரப்பர் அகற்ற வேண்டி உள்ளது அல்லவா? இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் இல்லையா? எங்க இருந்து வருது பாத்தீங்களா? எங்கேயோ பிடிச்சிருக்குது ஆத்துமா. அதனால இந்த மேல படிக்கும்போது பாபா சொல்லும் போது ரப்பர் ஒரு அகற்றணும் இல்லையா? ரப்பரோடையே கொண்டு போனா காப்பர். பாபா யாரு? பாபா யாரு? Laundry man. அஹ்? Laundry man. பாபா பேர் ஒயர். பாபா யாரு? பேர் ஒயர் வித்தவுட் ஸ்லீவ்லெஸ். அவரு ஸ்லீவ் இல்லாம இருக்காரு. அவரு ரப்பர் உரை இல்லாம இருக்காரு. எப்படி மெயின் பவர் ஹவுஸ்ல இருந்து லைன் வருது இல்ல, அது 24 ஹவர்ஸ் உங்க ஊர்ல பாருங்க கரண்ட் போயிட்டே இருக்கும். நான் உங்க வீட்டுல கொண்டு போய் கனெக்ட் பண்றக்கூடிய ஒயர்ல என்ன இருக்கும்? ரப்பர் இருக்கும். நீங்க ரப்பரோட முறுக்கி அது 24 மணி நேரம் பாஸ் ஆயிட்டு இருக்குது கரண்ட். நீங்க முறுக்குனாக்க வருமா வீட்டுக்கு கரண்ட் வருமா? எத்தனை வருஷம் ஆனாலும் வராது. லைட் எரியாது, ஃப்ரிட்ஜ் வேலைச்சு, ரேடியோ வராது, டிவி பார்க்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த ரப்பரோடைய கொஞ்சம் எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற காப்பர் ஒயர் அப்படி டச் பண்ணா போதும், ஒரு செகண்ட்ல அப்படியே வீடே வெளிச்ச மாதிரி எல்லாம் வேலை செய்யும். இப்ப பாபா சொல்றார், நான் பேர் ஒயரா இருக்கேன். நீங்க என்கிட்ட கனெக்ட் பண்ணணும்னா உங்களுடைய இந்த சரீரம் என்ற இந்த உரையை ரப்பரை நீக்குங்க. அதுதான் ராஜயோகத்துல முதல் ஸ்டெப். அதான் இல்லையா? ஆத்மா உணர்வுக்கு வாங்க, ஆத்மா உணர்வுக்கு வாங்க. ஏன்னா ரப்பர் மூடிக்குது. என்னதான் பண்ணாலும் ரப்பர் டபக்கு டபக்குன்னு மேலேயே விழுந்தது. எங்க எடுக்கிறது சக்தி? அதான் பாபா சொல்றார், ரப்பரை அகற்ற வேண்டியது அல்லவா? அவ்வாறே உங்களை ஆத்மா என உணர்ந்து சரீரத்தின் உணர்ந்து விடுபட்டு தனியாக இருந்து மற்றவர்கள் தம் சரீரத்தின் உணர்ந்து விடுபட செய்து தனிப்பட்டு இருக்குமாறு செய்ய வேண்டும். இங்கு உங்கள் பாடங்கள் எத்தனை? அவை யாவை? எத்தனை பாடம்? அதையா சொல்றீங்களா? முக்கியமான பாடங்கள் 4. 4 பாடம். என்னது? ஞானம், யோகம், தாரண, சேவை. அப்படியா? இவற்றுல முக்கியமானது எது? யோகம். இங்கிருந்து அக அமைதியில் ஸ்டாக்கை அதிகரித்திருக்கிறது.
இங்கிருந்தே அக அமைதியின் ஸ்டாக்கை அதிகரித்திருந்து வருகின்றீர்களா? ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது என்பது தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்ம அபிமானியாக வருகின்றீர்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்கள் விரும்பாவிட்டாலும் கிடைத்து வரும். இங்கு ஸ்தூலத்தில் எவருக்கும் ஆசீர்வாதம் அளிப்பதில்லை. மதுபனை பத்தி சொல்ல இங்கு தானாகவே கிடைக்கிறது. பாப்தாதாவின் ஆசீர்வாதம் இல்லையே இங்கு நீங்கள் எவ்வாறு வந்தடைய முடியும்? ஒவ்வொரு வினாடியும் பாப்தாதன் ஆசீர்வாதம் வழங்கி வருகிறார். ஆனால் அதை அடைபவர்கள் தாம் பெறுவதற்கு ஏற்ப அதை நிரந்தரமாக வைத்திருக்கின்றனர் அல்லவா? இப்போ மதுபனுக்கு போறோம் இல்லையா? மதுபனுக்கு போறதே பாபாக்கு சொந்தமானாலே அது ஒரு பாக்கியன்னு வச்சுக்கோங்க இல்லையா? பாபா சொல்லி இத்தனை கோடி ஆத்மாக்கள் ரைட்டு. அப்புறம் மதுபனுக்கு போறோம். ஆனா அங்க வந்து அனுபவம் பண்ணணும் இல்லையா? அப்ப யார் அனுபவம் பண்ண முடியும்? அவ்வளோ அத்தனை 1000 பேர் ஆத்மாக்கு பாபா வர்றாரு. அப்ப யார் அனுபவம் பண்ண முடியும்? யார் அனுபவம் பண்ண முடியும்? ஞானத்தில் உள்ளாக்கள். ஞானத்தில் உள்ள ஆட்கள் எல்லாரும் தான் ஞானத்தில் இருக்காங்க. பாபா வீட்டுல ஆத்ம உணர்வுல இருக்கணும் ஞானம். ஆத்மாபிமானியா இருக்கிறாங்களா? பாக்கியசாலி ஆத்மாக்கள், பாக்கியசாலி ஆத்மாக்கள். பாபாவுக்கும் லைன் கிளியர் இருக்கும். அதான் ஆத்ம உணர்வு. இதுவும் பாபா சொல்றாரு. எஃப்எம் ரேடியோ இருக்கு இல்லையா? உங்ககிட்ட இருக்கு, இப்போ கொண்டு போறோம். ஆனால் இப்போ வந்து ரேடியோவில் 24 மணி நேரம் IBS தமிழ் ஓடிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ உங்க அந்த ஸ்டேஷனை கேட்கணும்னா யார் கேட்க முடியும்? ரேடியோ வச்சிருக்கிறவங்க. அதுவும் அந்த ஸ்டேஷன் நம்பர் தெரியணும். ரெண்டாவது உங்க ரேடியோவை அந்த ஸ்டேஷனுடைய சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்க டியூன் ஆகணும். அது என்ன 24 மணி நேரம் போயிட்டு இருக்குது. ஆனா உங்களுக்கு அதை கேட்கணும்னா நீங்க டியூன் ஆகணும். அப்ப ஃப்ரீக்வன்சி நம்பரே தெரியலன்னு எப்படி போய் கனெக்ட் ஆக போறீங்க? இப்போ பாபா கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி நம்பரு? ஆத்மாபிமானி. ஃப்ரீக்வன்சி நம்பரை கேட்டா ஆத்மாபிமானி. ஜீரோ பாயிண்ட் ஆஃப் லைட். நீங்க எந்த அளவுக்கு ஏன் வந்து மதுபனுக்கு போகணும்னா 6 மாசம் 1 வருஷம் ஏன் சொல்றாங்க? தூய்மை பவித்திரத்தா இருக்கவே இருக்குது, சாப்பாடு எல்லா விஷயமும். இன்னொன்னு பாபாவா யாரு அங்க போய் சும்மா போய் உட்கார்ந்தா ஏதோ ஒரு வயசான பாட்டி வந்து ஏதோ வந்து எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஏதோ சொல்றாங்கன்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா சுயம் பகவான் உள்ள வந்திருக்கிறன்னு? ஒன்னும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து எங்க இருந்தாலும் நீங்க அந்த அவ்வளோ பெரிய ஹால்ல நீங்க லாஸ்ட்ல உட்கார்ந்து இருந்தாலும் பாபா உங்களை பார்ப்பார். பாபா பார்த்து பாபா கிட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். சில பேர் ஸ்டேஜ் மேலேயே இருப்பான், அவனுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். ஏன் ஏற்படாது? நம்ம நினைப்போம், ஐயோ அவன் அங்க இருக்கான்ப்பா ஸ்டேஜ்லயே பக்கத்துல இருக்காங்க, தாதி பக்கத்துல அனுபவம் ஏற்பட்டுமான்னு அவனுக்கு ஒண்ணும் இருக்கு. ஏன்னா அங்க ரப்பர் வர சரீர உணர்வு அங்க போய் எங்க அவைக்தி ஸ்திதி ஏற்படுறது. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் உங்க கரெக்டா உங்களுடைய ரேடியோ நீங்க கரெக்டா டியூன் பண்ணிருந்தீங்கன்னா டக்குன்னு கனெக்ட் ஆகும். பாருங்க, ஸ்டேஷன் கூட சரியில்லைன்னா என்ன ஆகும்? 2 டபுள் ஸ்டேஷன் எடுக்கும் இல்லையா? கொரான் இருக்கும், வேற வேற சத்தமெல்லாம் வரும். அப்ப ஆத்ம உணர்வு எவ்வளவு அவேக்த ஸ்திதி ஆத்ம உணர்வுல இருக்கிறீங்க அப்படி டியூன் ஆனா அவருக்கு அதிகமாக தேவையில்லை, லைன் அப்படியே டக்குன்னு பிடிச்சுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஆச்சு கொஞ்சம் ஆகல, ஓகே, ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை. சோ பாபா சொல்றாரு, உங்களுக்கு வேறு ஒரு துணை இருக்குது. அதோட முடியுது. பாபா சொல்றாரு, அதனால் அடைவர்கள் தான் பெறுவதற்கு ஏற்பதை நிரந்தரமாக வைத்திருக்கின்றனர்.
இல்லையா? அதுக்கப்புறம் இங்க வைக்க முடியும். நல்லது. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. உங்களுக்கு வேறு ஒரு துணை இருக்கிறதா? உங்களுடன் உடன் இருக்கும் துணைவர் யார்? இங்கு சதா துணையாக பாபாவுடன் இருந்து வந்தால் அங்கும் துணையாக அவருடன் இருந்து ராஜ்யம் நடத்துவீர்கள். எங்க கோல்டன் ஏஜில். ஆகவே துணைவரை ஒரு பொழுதும் விளக்கக்கூடாது. சதுர்புஜ நிலை இணைந்த உருவில் விளங்குவதை போன்று இதுவும் இணைந்த ரூபமாகும். இல்லையா? சிவலிலேயே சக்தி இல்லை ரெண்டும் கம்பைன்டு சொரூபம். சீபா விட்டு ஒரு பொழுதும் நீங்கள் விலகி தனிப்படக்கூடாது. 84 பிறவிகளில் 84 யுகல்களின் ஜோடி. இப்படிப்பட்ட துணை உங்களுக்கு எப்போதாவது கிடைத்திருக்கிறதா? கேட்கிறார். 84 பிறவி எடுத்திருப்பீங்க இல்லையா? சரி, 83 பிறவில சரி விடுங்க. 83 பேர்ல சில பேர்ல நம்மள மாதிரி திருமணம் சொல்ற 84 பிறவியில எல்லாரும் கல்யாணம் பண்ணி தானே வந்திருப்போம். இல்லற வாழ்க்கை தானே இது. இப்ப பாபா கேட்கிறாரு, இந்த 84 பிறவிகள ஒரு கணவன் மனைவி ஜோடி. இப்போ பாபாவும் நம்மளும் ஜோடி இல்ல. இப்போ இந்த மாதிரி ஜோடி உங்களுக்கு எங்காவது கிடைச்சிருக்குமான்னு கேட்கிறாரு. சத்தியவத்தையும் எடுத்துக்கங்க. கிடைக்குமா? கிடைக்காது. இந்த மாதிரி ஜோடி ஒரு பொழுதுமே கிடைக்காது. 84 பிறவிகளில் 84 யுகல்னா ஜோடி இப்படிப்பட்ட துணை உங்களுக்கு எப்போதாவது கிடைத்திருக்கிறதா? ஆமா. ஏதாவது கேட்டா, ஐயோ மறுபடியுமா? அடுத்த கல்பத்துல இதே அம்மாவா? இதே ஆளானா அவ்வளவுதான். ஞானமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் போறேன். மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா? இதே ஆள் கூட இதே அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரி ஜோடி கிடைக்குமா உங்களுக்கு? ஆகவே கல்பத்தின் ஒரு முறை கிடைப்பதை முழுமையாக உடன் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாம் தம்பதிகள் என்பதை சதா நினைவில் வைத்திருக்க வேண்டும். தனியாக இருப்பதாக உணரக்கூடாது. உடலை பொறுத்த அளவில் கடும் உழைப்பாளிகள் நீங்கள் என்பதை போன்றே மனதை பொறுத்த அளவில் நீங்கள் கடும் உழைப்பாளிகளா? எந்த சூழலில் நீங்கள் உருகுவது இல்லைத்தானே? கெட்டியான வஸ்து ஒரு பொழுதும் உருகுவதில்லை. அவ்வாறே உங்களுடைய ஸ்திதி மற்றும் செயல் ஆகிய இரண்டும் உறுதியானதாக இருக்க வேண்டும். அதன் மீது அதிகமான அன்பு இருக்கிறதோ அதை சதா உடன் வைத்திருப்பது ஒரு பழக்கம். ஆகவே நான் யுகல் மூர்த்தி என்று உங்களை நீங்கள் கருதி வருகின்றீர்களா? துணைவருடன் இருந்து வரும் பொழுது மாயை அணுக முடியாது. யுகல் மூர்த்தி என்று கருதுவது ஒரு பெரிய யுக்தி ஆகும். இதுதான் யுக்தி. எப்படியெல்லாம் பாபாவை நினைக்கிறது? பாபா சொல்லாரு, இது ஒரு யுக்தி, ஒரு வழிமுறை. என் கூட கம்பைண்டா இருக்காரு, ஒன்னா இருக்காரு. ஒவ்வொரு அடியிலும் உடன் இருந்து வருவதால் தைரியம் ஏற்படுகிறது. சத்தியம் இருப்பதால் மாயை வரவே முடியாது. நீங்கள்லாம் யாரு? இறை மாணவர்கள். இரட்டை மாணவர்களாக ஆன பிறகு வருங்காலத்திற்காக எந்த லட்சியத்தை கொள்ள வேண்டும்? எது உயர்ந்த பதவி என்று கருதுகின்றீர்கள்? லட்சுமி நாராயணன் ஆவீர்களா? இத்தகைய லட்சியத்துடன் இருக்கின்றீர்களின் இந்த லட்சியத்துடன் எதனை தாரணை செய்ய வேண்டும்? தெய்வ குணங்களை தாரணம் செய்ய வேண்டும். இவ்வளவு உயர்ந்த லட்சியத்துடன் இருந்தால் இத்தகைய உயர்ந்த தாரணின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறிய குமாரிகள் உயர்ந்த காரியங்களை செய்ய இயலும். உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியில் இருந்து எவருக்காவது ஞானத்தை வழங்கினால் அதன் பிரபாவம் ஒரு மூத்த சகோதரி கூறுவதை விட அதிகமாக ஏற்படும். அது சின்னவங்களோ வயசுல பெரியவங்களோ ஸ்திதி உயர்ந்ததா இருக்கும். சிறியவராக நான் பெரிய காரியத்தை செய்து காட்ட வேண்டும் என்று லட்சியத்துடன் சதா இருந்து வர வேண்டும். சரீரம் சிறிதாக இருந்தாலும் ஆத்மாவின் சக்தி மிகப்பெரியதாகும். அதிகமான புருஷார்த்த முயற்சி செய்யும் விருப்பம் கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமாக உதவியும் கிட்டும். நீங்க அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சா பாபாவுடைய ஹெல்ப் கிட்டும். உங்களுடைய விருப்பத்தை திடமாக வைத்திருந்தால் போதும், திடமான உதவியும் கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை அசைக்க எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த சங்கல்பத்தை திடமானதாக வைத்திருக்க வேண்டும். சங்கல்பம் திடமானதாக இருந்தால் படைப்பும் திடமானதாக இருக்கும். ஏன்னா தான் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்றோம். எல்லாரும் எண்ணத்துலயா நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், ஒரு வீடை கட்டணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு நான் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் கை கொடுது, இன்னொருத்தர் கை கொடுறது இல்லை? காரணம் என்ன? அது சங்கல்பத்துல திடத்தன்மை இருக்குது இல்லையா?
அந்த திடத்தன்மை இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு எனர்ஜி பிறக்குது. முடிவு எடுத்துட்டோம், அதை செஞ்சு ஆகணும், டூ ஆர் டை அப்படின்னா அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். முடிவெடுக்காத போது எனர்ஜி கிடைக்காது. கிடைச்சா சரி, கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னீங்கனாக்கா அதுல எனர்ஜி வராது. கொஞ்சம் வந்தாலும் செஞ்சுட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் முடியாம போட்டு விட்டுருவோம். பாபா சொல்றார், நீங்க அதுல என்ன இருக்கணும், திடமாக இருந்தா அதோடைய படைப்பும் திடமானது இருக்கும். உலக சேவையும் செய்து வாருங்கள். இந்த உலக சேவையில் ஒரு சாதனமே ஆகும். இந்த சாதனத்தின் மூலமாகவும் சேவை செய்ய முடியும். இந்த சேவையில் சம்பந்தத்தில் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் அவருக்கு நற்செய்தி அளிக்க ஒரு சாதனம் என்றே கருதுங்கள். உலகிய சேவையில் பல ஆத்மாக்கள் சம்பந்தத்தில் வருகின்றார்கள். ஆரம்பத்தில் இங்கு வந்தவர்களும் ஆதிரத்தினங்கள் லௌகிக்க சேவை செய்வதற்காக அவர்களை வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர் அல்லவா? அவ்வாறு சேவைக்காக இந்த ஸ்தூல சேவையையும் நான் செய்து வருகிறேன் என்று கருதுகிறேன். நேற்று கூட பாபா சொன்னீங்க, வீட்டுல எதுக்காக இருக்கீங்க? சேவைக்காக இருக்கிறீங்க. பாபா 14 வருடங்கள் தவம் பண்ண பிறகு என்ன பண்ணாரு? பாபா எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புனார். போயிட்டு வாங்க. இல்ல பாபா போறது, நீ போகணும், ரூல், போயிடு. எல்லாத்தையும் அனுப்பி விட்டாரு. அங்க போனோன்னா அம்மா நல்லா தலைவை தடி, நல்லா குளிப்பாட்டி, நல்லா இதெல்லாம் பண்ணி நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்த பிறகு இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே மாயி சாப்பிட்டுருவோம். அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்கா. அதான் பாபா சொல்றாரு, அனுப்பி விட்டாரு, போய் சேவை பண்ணிட்டு வாங்க. அங்க அட்டாச்மெண்ட் இருக்குதா, அன்பு இருக்குதா, பண்ணிட்டு வந்தோமா. அப்ப பாபா சொல்றாரு, இங்க இருக்கிறது அதுக்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சேவைக்காக இருக்கிறீங்க. இதனால் மனதும் உற்சாகம் அடையும், வருமானம் அதிகரிக்கும், லௌகிக்கத்தையும் அலௌகிக்கும் என்றே கருத செய்யுங்கள். இதனால் வேறு எந்த சூழ்நிலையும் உங்களை தன்வசப்படுத்தாது. அவ்யக்த ஸ்திதி அதிகரித்து வருவதற்கேற்ப பேசுவதும் குறைந்து வரும். ரொம்ப பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? நிறைய பாடி கால்சியஸ்ல இருக்கிறோன்னு அர்த்தம். குறைவாக பேசுவா மிகுந்த லாபம் கிடைக்கும். பிறகு இந்த யோகத்தின் சக்தியின் மூலமாக சேவை செய்வீர்கள். யோக பலம் மற்றும் ஞான பலம் இரண்டும் இணைந்திருக்கும். இப்பொழுது ஞான பலத்தின் மூலமாக சேவை நடந்து வருகிறது. யோக பலம் மறைமுகமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு யோக பலம் மற்றும் ஞான பலம் ஆக இரண்டும் சமமாக இருக்கிறதோ அவ்வளவு வெற்றியும் கிடைக்கும். யோக பலம் எவ்வளவு இருந்தது, ஞான பலம் எவ்வளவு இருந்தது என்று நாள் முழுவதும் சோதனை செய்து பாருங்கள். அதில் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது என்பதை உங்களுக்கு புலப்படும். சேவையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தால் விக்னங்கள், தடைகள் தாமாகவே அழிந்துவிடும். திடமான நிச்சயத்தின் முன்னிலையில் எந்த இடையூறும் வர முடியாது. நீங்கள் சிறப்பாக முன்னேறி வருகிறீர்கள். சோர்வடையாமை மற்றும் ஏக்கிர ஸ்திதி அப்படின்னா ஒரே ஒருவரின் ரசனை ஆகிய இரண்டும் நற்குணங்கள் ஆகும். சதா தந்தையை பின்பற்றி வாருங்கள். பிரம்மா பாபா சாக்கார உருவிலும் சோர்வின்றி ஏக்கிர ஸ்திதி நிலைத்திருந்தது முன் உதாரணமாக திகழ்ந்தார். அவ்வாறு நீங்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும். இதுவே சேவையாகும். சேவைக்கு அவகாசம் கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய நடத்தையே சேவை செய்ய முடியும் இல்லையா? கொரோனாக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்தூலமான சேவைகள் செய்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்பெல்லாம் எங்கேயுமே கிளாஸுக்கு போறதில்ல, பண்றது இல்லை இல்லையா? ஸ்தூலமாக வர்றது குறைஞ்சிருச்சு. அப்போ பாபா சொல்றாரு, ஒரு சேவைன்னு கிடையாது இல்லையா? அந்த ஒரு சேவையை நம்பிட்டு இருக்கும்போது அது கிடைக்காத போது நம்ம என்ன ஆகுவோம்? ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். பாபா சொல்றார், அது கிடைக்கல என்னென்ன நீங்க என்ன பண்ண முடியும்? நடத்தியே சேவை இல்லையா? மேலையும் பாபா சொன்னார், நடத்தியே சேவை செய்ய முடியும். வெறும் பேச்சின் மூலமாக சேவை நடைபெறாது. உங்களுடைய நடத்தை இந்த விசித்திரமான உருவமில்லாத தந்தை நினைவை நினைவூட்ட வேண்டும். இதுவும் சகஜமான சேவையாகும். எவ்வாறு ஒரு தம் குருவின் அல்லது கணவரின் படத்தை லாக்கெட்டில் வைத்துக் கொள்கின்றனர் இல்லையா? இது அன்பின் அடையாளமாகும். ஆக உங்களுடைய வெற்றி இந்த விசித்திரமான தந்தையின் சரித்திரத்தை நடைமுறை ஒழுக்கம் காட்ட வேண்டும். உங்களுடைய கண்கள் இந்த விசித்திரமான தந்தையின் சரீரத்தை காட்ட வேண்டும். நம்மளை பார்க்கும்போது இந்த சித்திரம்னா உடம்பு, விசித்திரம்னா உடம்பில்லாத பாபாவை காண்பிக்க வேண்டும்.
இல்லையா? அப்படிதானே? சித்திரகுப்தன் உங்க கணக்கெல்லாம் எழுதுறாங்கன்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்திரம்னா வரைகிறது இல்லையா? குப்தம்னா மறைமுகமாக. அப்போ நம்ம கணக்கெல்லாம் ஆத்மாவிலேயே பதிஞ்சிருது இல்லையா? அதனால சித்திரம் நம்ம உடல் தெரியுது, விசித்திரம்னா உடம்பு கண்ணுக்கு தெரியாது. உங்களுடைய கண்கள் இந்த விசித்திரமான தந்தையின் சரித்திரத்தை காட்ட வேண்டும். வித்தைக்கு அழியாத என்ன போடணும்? லாக்கெட் அணிந்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கும் தந்தையும் நினைவும் இருக்கும், சேவை நடுபெறும். மதுபனத்திற்கு வந்த முக்கியமான எந்த காரியத்தை செய்தீர்கள்? எவராவது ஒரு சுரங்கத்திற்கு சென்றால் அங்கு அவர் என்ன செய்வார்? அந்த சுரங்கத்திலிருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்வார். குறைந்த அளவு கொள்ள மாட்டார். அவ்வாறு இந்த மதுபனம் சர்வ பிராப்திகள் அடங்கிய சுரங்கம். ஆகவே நீங்கள் சுரங்கத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? பாக்கியுள்ள சேவை கேந்திரங்கள் அனைத்தும் இந்த சுரங்கத்தின் கிளைகள். பண்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மை என்பது கிளை நிலையங்களுக்கு போகும்போது அனுபவம் ஆகுது. ஆனா மதுபனுக்கு போகும்போது என்ன ஆகுது? முழு களஞ்சியமா அங்க இருக்கு சுரங்கம். சுரங்கத்தை அணுகும் பொழுது எவ்வளவு எடுக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் இருக்கும். ஆகவே இங்கும் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம். இங்குள்ள ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் மிகுந்த பாடம் மற்றும் சக்தியை வழங்க வல்லவை. இங்கு வருபவர்கள் அனைவரும் குறைந்த அளவே எடுத்துக்கொள்ளாமல் மிகுதியாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகின்றார். குழந்தைகள் மீது பாப்தாதுக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. ஆக ஒவ்வொருவரும் சம்பனம் ஆக விரும்புகின்றனர், ஆக்க விரும்புகின்றனர். இங்கு எடுத்து கொள்வதில் எவ்வளவு சம்பன்னம் இருக்கிறதோ அவ்வளவு எதிர்காலத்திலும் ராஜ்யத்திலும் அடைவதிலும் சம்பன்னமாக இருப்பார் இல்லையா? ஸ்தூலமா அலௌகிக்கமா எடுத்துக்கலாம் நீங்க இல்லையா? பாபா கிட்ட இருந்து நல்ல லௌகிக்கமா ஸ்தூலமாக எடுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய டம்ளர் டீயை குடிக்கணுமா குடிக்கலாம் இல்லையா? எவ்வளவு நீங்க கோழி சாப்பிடணும்னு சாப்பிடலாம் இல்லையா? சாப்பாடு எது வேணா சாப்பிடலாம். பாபா சொல்றாரு அங்க அதாவது குறைவு இருக்கா? யாராவது கேட்கறவங்க இருக்காங்களா? பாபா சொல்றார் நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அலௌகிக்கமாகவும் மிகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பாப்தாதா விரும்புகிறார். குழந்தைகள் மீது பாப்தாதுக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. ஆக ஒவ்வொருவரையும் சம்பனமாக்க விரும்புகின்றார் இல்லையா? இங்கு எடுத்துக்கொள்வது எவ்வளவு சம்பனம் இருக்கின்றதோ அவ்வளவு எதிர்கால ராஜ்யத்தை அடைவதிலும் சம்பனமாக இருக்கிறது. ஆகவே இந்த மதிப்பு உயர்ந்த நாளில் ஒரு வினாடியை கூட வீணாக்க கூடாது. ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான மடங்கு பலனை அடைய முடியும். பன்மடங்கு சௌபாக்கியசாலியாக வேண்டும். இதனால்தான் இந்த பூமியை வந்தடைந்துள்ளீர்கள் இல்லையா? இந்த பத்மாபத சௌபாக்கியம் சதா நிலைத்திருப்பதற்காக சம்பூர்ண ஸ்திதியை அடைவதற்கு சதா புருஷார்த்தம் செய்து வருவதில் கவனம் செலுத்தி வர வேண்டும். விதைக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் விதைகள். அஸ்திவாரம் பலமாக இருந்தால் கட்டிடமும் ஸ்திரமாக இருக்கும். ஆகவே நாம் அஸ்திவாரம் நமது ஆதாரத்தில் தான் முழு கட்டிடம் நிலைத்திருக்கின்றது என்பதை சதா நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இல்லையா? இந்த முழு உலகமே என்ன இருக்குது? அதனாலதான் கல்பவருஷ மரத்துல பார்த்தா நம்மள எங்க காமிச்சிருக்கிறாங்க? வேர்ல காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? வேர்கள் இருந்தா முழு மரத்துக்கு என்ன போகுது? பூமியில இருக்கிற சத்துக்களும் இல்லையா? அதோட குணாதிசயங்களும் போகும் இல்லையா? இங்க நம்ம கோவப்படுறோம்னா என்ன அர்த்தம்? இந்த கலையில மரத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த இலவிடம் மேலே இருந்து நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அந்த ஆத்மாவும் சந்தோஷம். உங்களுடைய நினைவுக்கு பதில் கிடைக்கிறதா? பாப்தாதா உங்கள் அனைவருடனும் உடனிருந்தே வருகின்றார். ஏனென்றால் சாக்காரத்தில் உடலின் மூலம் அவர் ஓரிடத்தில்தான் உடன் இருக்க முடிந்தது. ஆனால் அவைத்த உடலில் இப்பொழுது அவர் அனைவருடன் கூடவே இருக்க முடியும் இல்லையா? அனுபவமா தான் இல்லையா? எனக்கும் பாபா அனுபவமானாரு, அவங்களுக்கும் பாபா அனுபவம் எப்படி சொல்றாங்க? ஸ்தூலமாக அங்க இருக்கும்போது பாபா மதுபன்ல தான் இருக்க முடியும். ஒரே ஒரு இணைந்த கருத்தினால் நினைத்ததை செய்து முடிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த குணத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். எத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் உங்களை ஸ்திரமாக வைத்திருக்க வேண்டும். மற்றவருக்கும் உங்களுடைய நற்குணங்களை தானம் செய்ய வேண்டும். தானம் செய்வதால் அதன் பலன் பிற்காலத்தில்
கிடைக்கிறது அல்லவா? இந்த குணத்தை தானம் செய்வதாலும் எதிர்காலத்தில் மிகுந்த பலன் கிடைக்கும். ஒரே இணைந்த கருத்துடையவர்கள் அவரது அன்பிற்கு பாத்திரமாகின்றார்கள். பாப் தாதா இருவர் என்றாலும் ஒருவர் தான் அல்லவா? அவ்வாறே குழுவில் எண்ணற்றவர்கள் இருப்பினும் அனைவரும் ஒருங்கிணைந்த கருத்துடன் இருந்து வர வேண்டும். இதெல்லாம் பாபா சேவைக்கான பாயிண்ட் சொல்றாங்க இல்லையா? நீங்க சேவை பண்றீங்க, ஒரு 4 பேருக்கூட சேர்றீங்க, பாபா தன்னை கம்பேர் பண்றாங்க. பிரம்மா பாபா, சிவபாபா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி ஒத்துழைப்பா இருக்கணும். தந்தையின் வீட்டிற்கு வந்தவுடன் முக்கியமான கஜானா கிடைத்திருக்கின்றதா? என்ன கஜானா கிடைச்சிருக்குது? தந்தையின் வீட்டில் பல்வேறு சிறப்புகள் நிறைந்துள்ளன அல்லவா? உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருக்க வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? அது யாரு மதுபனம் என்பது? நம்மளுடைய வீடு இல்லையா? நம்ம அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ். இங்கெல்லாம் சேவைக்கான அட்ரஸ் இல்லையா? உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருக்க வந்திருக்கின்றீர்கள். எங்க? மதுபன்ல. ஆத்ம உணர்வு. உங்களுடைய உண்மையான சொரூபம் மற்றும் உண்மையான ஸ்திதி என்ன என்பது நினைவுக்கு வருகிறதா? ஆத்மாவின் உண்மையான ஸ்திதி எது? முதலில் ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கும் பொழுது அது சர்வ குணங்கள் நிறைந்த பிந்து சுரூபமாக திகழ்ந்தது இல்லையா? என்ன இருந்தது? அவ்வளவு. எப்படி ஒரு விதைக்குள்ள எல்லா குணமும் அடங்கி இருக்குது அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு. அதுக்கப்புறம் பாருங்க, டிராமாக்கு வரும்போதுதான் என்ன ஆகுது இல்லையா? அப்போ அந்த டீப்பா போய் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா எல்லா ஆத்மாக்கும் அந்த தெய்வீக குணங்கள் இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அதனாலதான் அனாதி ஸ்வரூபத்தை பாபா பார்க்க சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு நாடகம் நடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா சீன்லயும் வரப்போறோம். ஆனா நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குத்தானே உங்க வீட்டுல. அந்த வீட்டுல இருக்கும்போது நீங்க யாராகவும் இல்லை, நீங்களா இருக்கீங்க, அவ்வளவுதானே. எப்ப ஸ்டேஜுக்கு வர்றீங்களோ அப்பதான் என்ன போடுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வசனம் கொடுக்கப்படுது, உங்களுக்குன்னு ஒரு காஸ்டியூமை போட விடுது, உங்களுக்காக இன்டராக்ட் பண்றதுக்கு மற்ற ஆக்டர்ஸ் வர்றாங்க. அப்போ நீங்க உங்க வீட்டுல நீங்களா இருக்கீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த நாடகத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ பாபா சொல்ல, நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்கு? நீங்களா இருக்கீங்க. ஆத்மா என்ன இருக்குது? அது நீங்கன்னா என்னதான்? அன்பு, அமைதி, சந்தோஷம், ஆனந்தம். அது இருக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்குமோ அதெல்லாம் தெரியும். இருப்பீங்க சாதாரண, நீங்க இருக்கிறது அப்படி இருப்பீங்க. ஏன் நான் நடிகன் இல்லை, நான் சாதாரணமா இருக்கேன் அப்படின்னு தாட்டெல்லாம் இருக்குமா? இருக்க. உங்களுடைய குணம் என்னவா இருக்கு. அதான் பாபா. அதே மாதிரிதான் சொல்றாரு. எப்படி இருப்பீங்க? ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கும் போது அது சர்வ குணங்கள் இருந்த பிந்து சுரூபமாக திகழ்கிறது. அவ்வாறு இங்கும் உங்களுடைய ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கீங்க. பாபா கிட்ட மதுபனுக்கு அந்த ஸ்திதியை சுவைப்பதற்காக நீங்கள் மதுபனத்துக்கு வந்திருக்கிறீங்க. அவை சுவைத்த பிறகு அதை நிரந்தரமாக உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும். இதன் பெயரே மதுவனம். மது என்றால் இனிமை, அதாவது அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டையும் வரதானத்தின் ரூபில் பிராப்தியாக அடைய வேண்டும். இங்கு இந்த இரண்டும் வரதான உருவத்தில் கிடைக்கின்றன. ஆனால் பிறகு வெளியே சென்ற பிறகு இந்த ஒரு இரு விஷயங்களுக்காக மிகுந்த பிரயத்தன முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே இங்கு வரதான உருவில் பிராப்தியை கிடைத்தவற்றை நிரந்தரமாக இருக்குமாறு பிராப்தி செய்து கொள்ள வேண்டும். வரதானத்தின் பிராப்தி ஆக்கக்கூடியவற்றை பிறகு அவற்றையே மிகுந்த பிரயத்தனம் அடைய முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? கேட்காமே வரம் கொடுக்கிறாரு அவர், அப்படியே கஷ்டப்படுறீங்க. குரு வரதானத்தை அளிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களை அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வரதானம் கிடைக்கும். அவ்வாறு இங்கும் நீங்கள் எந்த அளவு உங்களை அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றீர்களோ அந்த அளவு வரதானமும் பிராப்தி ஆகும். அனைவருக்கும் வரதானம் கிடைக்கிறது. ஆனால் எவர் தம்மை மிகுதியாக வரதானம் அர்ப்பணம் செய்கின்றார்களோ அவர் அவ்வளவு அதிகமான வரதானத்தை அடைய
பாத்திரம் தகுதி ஆகுகின்றார். வரதானங்கள் மூலமாக உங்களுடைய மடி ஒரு பொழுதும் காலியாகாதவாறு நிறைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நிறுத்திக் கொள்ள வேண்டுமோ அவ்வளவு நிறுத்திக் கொள்ள முடியும். இந்த ஒரு சில தினங்களில் மிகுந்த லாபத்தை அடைய வேண்டும் என்று மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இப்பெல்லாம் மதுபனுக்கு போனா கூட நிறைய பேராக வராங்க. இப்ப திருவிழா மாதிரிலாம் வராங்க. இப்ப 1970 எல்லாம் சொல்லுவாங்க, மதுபனுக்கு இந்த மதுபன் கேட்டு தானே இருக்கு, அதுக்குள்ள போனா பின் டிராப் சைலன்ஸ் இருக்குவான். எப்போதுமே மதுபன் ஒரு சவுண்ட் இருக்காது. அப்படியே போறவங்க வர்றவங்க சேவை பண்றவங்க. அப்பெல்லாம் எவ்வளவு ஒரு சேவாதாரி இருந்திருப்பாங்க மதுபன்லன்றீங்க. மீறி போனா ஒரு 50 பேர் தான் இருந்திருப்பாங்க மொத்தமா. இல்லையா? அப்போ சொல்றாங்கல்ல, முதல்ல நிர்வாகர் பாய் கூட்டிட்டு போனாராமா ஒரு 7 பேரையோ 8 பேரையோ. அப்போ மதுபன்லாம் சொல்லும், ஐயோ பெரிய குரூப் வந்திருக்குது, ஐயோ பெரிய குரூப் வந்திருக்கு. எவ்வளவு பேர்? 7 பேர். அப்ப எப்படி இருந்திருக்கும்? இப்ப பாருங்க. அப்ப இப்ப மதுபானுக்கு போகும்போது கீழ இருந்து பார்ட்டிங்க வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? மத்தியானம் ஆனா வருவாங்க போவாங்க. அப்ப நம்ம அவங்கள எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா? இப்ப இன்னும் நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம வந்த வேலை இதுல போக்கஸ் பண்ணணும். இல்லைன்னா வாத்தாவரன் பழைய மாடியெல்லாம் இப்ப இல்ல. ஒவ்வொருபடியும் சிறப்பாக உபயோகித்துக் கொள்வதற்கு நாளாகும் இல்லையா? அது இங்குள்ள சில அங்கெல்லாம் அந்த மாதிரி இங்க டீடைல் எல்லாம் மெடிடேஷன் பண்றீங்க. அந்த டைம்ல நிறைய பார்ட்டி வராங்க. மதுபனுக்கு போனா அந்த ஓம் சாந்தி பவன் இருக்குல்ல, ஓம் சாந்தி பவனுக்கு கீழே ஒரு இடம் இருக்கு. அடுத்த அங்க வந்து ஒரு பாபா ரூம் இருக்கு. அங்க யாரும் வரமாட்டாங்க. மேக்சிமம் இந்த பார்ட்டி வர்றவங்கள கூட அவங்க அந்த இடமெல்லாம் தெரியாது. ஓம் சாந்தி பவனுக்கு மேல போவாங்க, கீழே வரமாட்டாங்க. அங்க போனா குவைட்டா இருக்கு. நீங்க பாண்டபவன்ல உட்காந்து கீழே பாபா ரூமுக்கும் குடிலுக்கும் ஹிஸ்டரி ஆளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? பட் நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப குவைட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் சிறப்பாக உபயோகித்துக் கொள்வதனால் நாள் ஆகும். இங்குள்ள ஒவ்வொரு வினாடியும் மிகுந்த நன்மை அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்த வல்லதாகும். ஒரே வினாடியில் ஒரு வருடத்தில் லாபத்தை கோட்டை விடுபவர்களும் உள்ளனர் இல்லையா? ஆக இங்கு ஒரு வினாடி கூட அவ்வளவு மதிப்பானதாகும். தியானத்தின் மூலமாக பாக்கியம் உருவாகிறது. ஆனால் தியானம் செய்த பிறகு அதை பற்றிய சங்கல்பம் கூட மனதில் எழக்கூடாது. ஒருவர் பலி கொடுக்கும் பொழுது ஆடு சிறிதளவு கத்தினாலோ அல்லது கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வந்தாலும் அதை தேவியின் முன்னிலே பலியாக்க மாட்டார்கள். ஒரே வெட்டு என்பதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? பார்த்திருக்கீங்களா? என்ன அர்த்தம்? எங்க ஊர்ல திருவிழாவில் பார்த்திருக்கேன். ஐயோ இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருந்தாரு அவரு. நான் அப்ப 10வது படிச்சுட்டு இருக்கேன். பலி கொடுக்குறேன்னு சொல்லி அம்மனுக்கு தலையை அடிச்சு அது கீழே விழுகும்போது அந்த 2 காலி அப்படியே வெட்டுறாரு. அப்படியே விழுகுது. அந்த மாதிரி ஒரு கத்தி இல்லையா? அது போல பாபா சொல்றாரு, அது வந்து அதுக்கு தேவி ஏத்துக்கிறது இல்லையா? அப்படி எல்லாம் பக்தியில இருக்குது. பாபா அதை கம்பேர் பண்ணி சொல்றாரு. இங்க வெட்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த வெட்டு இல்ல. அது சொல்றாரு, தலையும் வெட்டி காலையும் வெட்டுறதா? சில இடத்துல கால் வெட்டுறாங்க, தலையை வெட்டுறாங்க. அவர் வெட்டின இதை பார்த்துனாங்க. இப்படி தலை இருக்குது, காலுக்கு 2 கால் இருக்கும் தானே, 4 காலு. அது வெட்டி கீழே விழுக்கிறது அதே ஃபாஸ்ட்ல அப்படியே வெட்டுறாரு. அப்படி வெட்டி இப்படின்ற அது 2ஐயும் கொண்டு போய் தேவிக்கு முன்னாடி வைக்கிறார். மற்றதெல்லாம் கொண்டு போய் சமைச்சு இதை வந்து ஒரே வெட்டில் பலி கொடுப்பதே மிக சிறந்த பலியாகும். பாப்தாதம் எத்தனை குழந்தைகளை சுவீகாரம் செய்கின்றார். எவருக்கு மனதில் கூட தியாகத்தின் அந்த சங்கல்பம் வருவதில்லையோ அதையே மகாபலி என்று கூற முடியும். எப்படி? தியாகம் பண்ணியிருக்கிறோன்னு ஒரு எண்ணம் வந்தாலே முடிஞ்சது. அது பலி கிடையாது. நீங்க நான் ஒண்ணு செஞ்சுட்டு ஒரு தாட் வருதில்ல, நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு, அது வந்தாலே இல்லை. அதே வராத ஒரு நிலை மகாபலியாம், அதுக்கு பேர். அத்தகைய மகாபலிக்கே மகாபலம் பிராப்தி கிடைக்கின்றது. சர்வ சக்திவான் குழந்தைகள் இருப்பினும் சக்தி இல்லை. பேர் என்ன? சர்வ சக்திவான சக்தி. தந்தையின் சொத்துக்களுக்கு உரிமையை அடைய நீங்கள் விரும்புகின்றீர்கள் அல்லவா?
சர்வசக்திவான தந்தையின் சர்வசக்திகள் என்ற சொத்துக்கள் உங்களுடைய பிறப்புரிமை என்பதை சதா உங்களுடைய முன்னில் வைத்திருங்கள். சர்வசக்திவான் முன்னிலையில் பலவீனம் நிற்க முடியுமா என்ன? இன்று முதல் உங்களுடைய பலவீனங்கள் முடிவடைந்து விட்டன. நீங்கள் சர்வசக்தியானின் சொரூபம் அல்லவா? பாண்டவர்களும் சக்திகள் தான். ஒரு தீபத்தின் மூலம் பல தீபங்கள் ஏற்றுகின்றனர். நீங்கள் இரட்டை ரண சிகிச்சை செய்கிறீர்கள் தானே. சரீரம் மற்றும் ஆத்மா என்று இரண்டு நீங்கள் கூறுவதால் இரட்டை சந்தர்ப்பம் கிடைக்கிறது. லௌகிக்க சேவையில் கிடைப்பதை போன்று இந்த ஈஸ்வரிய சேவையில் எத்தகைய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறதா? சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. அங்கோ கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் இங்க என்ன கிடைக்கிறது? பிரத்யட்ச பலன் அனுபவம் ஆகின்றதா? எதிர்கால படம் கிடைக்கவே செய்யும். ஆனால் இது எதிர்காலத்தின் பலனை விட பல மடங்கு உயர்ந்தது. இது இப்பொழுதுதான் பிராப்தி ஆகின்றது. இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பது வெறும் ஈஸ்வரிய அதீந்திரிய சுகம். எதிர்காலத்தில் கிடைக்காது. இத்தகைய கஜானா இப்பொழுது தந்தின் மூலமாக கிடைக்கிறது. அங்கு அநேக பிறவிகளில் இந்திரிய சுகம், இங்கு ஒரு வினாடியில் அதீந்திர சுகம் அனுபவமாகின்றதா? ஸ்ரீபாபாவை வாழ்க்கை துணை ஆக்கி விட்டீர்களா? அங்கே சொன்னார். அந்த தேகதரியான வாழ்க்கை துணை சுகத்தின் போதுதான் துணை ஆகின்றார். ஆனால் இவர் துக்கத்தின் போதும் துணைவர் ஆகுகின்றார். இத்தகைய துணைவரை விட்டு ஒரு கணம் கூட பிரிந்திருக்க கூடாது. உடன் வைத்திருப்பது என்றால் சக்தி உருவமாவது என்று பொருள் இல்லையா? இந்த பிராமண குடும்பத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய பரிவாரம் எப்பொழுது கிடைக்கின்றது? இந்த சங்கமத்தில் மட்டுமே இத்தகைய பெரிய பரிவாரம் கிடைக்கிறது. நான் இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற போதை இருக்கின்றதா? பெரிய பரிவாரத்திற்கு ஏற்ப அதிகமான குஷி ஏற்படுகிறது. இந்த முழு உலகிலுமே நம் ஒரு சிலருக்கு இத்தகைய பெரிய குடும்பம் கிடைக்கிறது. அப்படிதானே? எல்லாம் பாருங்க, எங்க வேணா போலாம் இல்லையா? உலகம் முழுதும். பாபா சொல்றாரு அப்பவே அது பெரிய குடும்பம்ன்றார் 1970 கொஞ்சம் பேரு. இன்னைக்கு பாருங்க உலகம் முழுதும் இருக்கு இல்லையா? ஆகவே இந்த நிச்சயம் மற்றும் போதை இருக்க வேண்டும். கோடிக்கணக்கான ஒரு சிலரான நாம் தான் புகழப்படுகிறோம் என்கின்ற போதை இருக்க வேண்டும். இத்தகைய சௌபாக்கியத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று ஒருபோதாவது சிந்தித்தீர்களா? எப்படி பகவான் கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, திடீரென்ற லாட்டரி கிடைத்தது. லாட்டரி கிடைத்தால் குஷி ஏற்படுகின்றது அல்லவா? மேலும் இது அவிநாசியான லாட்டரி ஆகும். இது ஒரு பொழுதும் அழிவதில்லை. இத்தகைய லாட்டரி ஆத்மாக்கள் நமக்கு கிடைக்கின்றது என்கிற போதை இருக்கின்றதா? மூளை முழுக்கெல்லாம் தேடி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் பாப்தாதா. தேடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரத்தினங்கள் நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். இது நினைவில் இருக்கிறதா? பாப்தாதாவுக்கு எத்தகைய ரத்தினம் உகந்ததாக உள்ளது? சாதாரணமானவர்கள். இந்த குஷி சதா நிறைந்திருக்க வேண்டும். தீபத்தை ஏற்றும் பொழுது அது சதா இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்றனர். எண்ணெய் மற்றும் ஒளியின் மீது கவனம் செலுத்துகின்றனர். அவ்வாறு இங்கும் குஷி என்ற தீபம் சதா எரிந்து கொண்டிருக்க இரு விஷயங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். என்னது? ஞானம் என்கின்ற எண்ணெய் மற்றும் யோகம் என்ற திரி இல்லையா? இந்த மண் என்ற உடம்புக்குள்ள இருக்குது. அதான் விளக்கு. மண் விளக்கு அந்த காலத்துல வைக்கிறது இல்லையா? அப்போ இந்த மண் விளக்குள்ள எது இருக்குது? ஆத்மா. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானம் என்ற எண்ணெயும் யோகம் என்ற திரியும் இருந்தால் போதும். இந்த இரண்டும் சரியாக இருந்தால் குஷி என்ற தீபம் அவிநாசியாக இருக்கும். ஒரு புலம் அணைந்து விடாது. 15 நாட்கள் கூட இந்த சங்கமிகத்தை பொறுத்தவரையில் அதிகமானதே ஆகும். நாம் 15 நாள் குழந்தைகள் தான் என்று ஒரு பொழுதும் உங்களை தாழ்வாக கருதக்கூடாது. எப்படி? 15 நாள் வந்து 4 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு இல்லை.
நாம் 15 குழந்தைகள் என்று ஒருவதும் உங்களை தாழ்வாக கருதக்கூடாது. ஏனென்றால் இந்த சங்கமிகத்தின் நாட்கள் கூட குறைவானதே ஆகும். இந்த குறைந்த கணக்குப்படி இந்த 10 நாட்கள் கூட அதிகமானதே ஆகும். ஆகவே இப்பொழுது இறுதியாக வருபவர்கள் முதன்மையாக வர வேண்டும் என்று நீங்கள் உங்களை கருத வேண்டும். இறுதியில் வருபவர்கள் வரும்போதே தீவிர புருஷார்த்தத்தில் ஆழ்ந்து விடுகின்றனர். குழந்தைகள் தைரியம் கொள்கின்றனர். தந்தை அதற்கு ஏற்ப உதவி செய்கின்றார். ஒரு குமாரி 100 பிராமணர்களை விட உத்தமமானவராக கருதுகின்றார். இப்படி ஒரு இடத்தில் 100 மடங்கு சக்தி நிறையும் பொழுது அவரால் எதை செய்ய முடியாது இயலாதிருக்கும். உங்களுடைய பாதங்கள் உறுதியுடன் இருக்குமாறு செய்தால் போதும். மற்றவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அசைக்க முடியாதபடி அது இருக்க வேண்டும். அதுக்குதான் என்ன, அது அச்சல்கர் உங்களுடைய நினைவு சின்னம் ஆகும். யாராவது போயிருக்கீங்களா அச்சல்கருக்கு? மதுபன்ல இருக்குது அச்சல்கர். நீங்க கூட்டி என்னவோ நீங்க உடனே இங்க கேள்வியா? அச்சல்கர்ல பாத்தீங்கன்னா நீங்க கூட்டு போனீங்களா என்ன இருக்கு. அம்மா இருக்கு, அச்சல்கர் இருக்கு. போனாங்க. போனோமா? ஓ ஓ, அச்சல்கர்னா என்னது? அசையாத வீடு. அச்சல்கர் உங்களுடைய நினைவு சின்னமாகும். அச்சல் என்றால் எவரும் அசைக்க முடியாது என்று பொருள். 3 மாதங்களில் 3 ஆட்சிகளை அடைந்தீர்களா? பாபா எந்த 3 ஆட்சிகளை வழங்குகின்றார்? சுகம், சாந்தி மற்றும் சக்தி. இங்கு எவ்வளவு இந்த அதிகாரத்தை அடைந்திருக்கின்றீர்களோ அந்த அளவு அங்கு எங்க சத்தியுகத்துல ராஜ அதிகாரி ஆவீர்கள். முழு சம்பூர்ண அதிகாரத்தை அடையும் லட்சியத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தந்தையும் சம்பூர்ணமானவர். துணர்வு இருந்த போதிலும் நீங்கள் தனியாக இருக்கின்றீர்களா அல்லது இணைந்த சுரூபத்தில் இருக்கின்றீர்களா? தனிப்பட்ட உருவம் எது? ஆத்மா தனியானது அல்லவா? திரும்பி போவதும் தனியாகத்தான். ஆகவே இணைந்த சொரூபத்தின் பாகத்தை செய்தாலும் ஆன்மீக ஸ்திதியில் இருக்க வேண்டும். அதாவது தனியாக இருக்க வேண்டும். பிறகு ஆன்மீக இணைந்தவர் ஆக வேண்டும். ஆகவே 2 தான். ஆத்ம உணர்வுக்கு வரணும், யாருக்கூடாது சேரணும் தோணுச்சு ஏதாவது உறவு முறைன்னா பாபா கிட்ட. ஆகவே தந்தை மற்றும் குழந்தை என்கின்ற இணைந்த உருவம். உலகில் இருப்பது தேகம் சார்ந்த யுகல். யுகல்னா ஜோடி. ஆத்மா பரமாத்மா என்பது யுகல் தான். ஆத்மா சச்சினி அப்படின்னா மணவாட்டி, இல்லைன்னா சீதா எனப்படுகிறது. பரமாத்மா சாஜன். சாஜனா யாரு? மணவாளன், ராம், இறைவன். அங்கே சீதையை ராமர். ஆன்மீக யுகல் மூர்த்தி ஆக வேண்டும். அது போதும். தேகத்தின் புயல் வரும். புயல் உருவம் அல்ல. தேகத்தின் புயல் உருவம் அல்ல இல்லையா? தேகதாரின் புயல் உருவம் அழிந்து விடுகிறது. பல பிரிவாக தேகதாரிகளை புயல் உருவில் பார்க்க வந்தீர்கள். இப்பொழுது ஆத்மா மற்றும் பரமாத்மா என்ற யுகல் உருவத்தை உருவாக்க வேண்டும். இத்தகைய ஸ்திதியில் இருக்கின்றீர்களா? இந்த புதுமையான யுகலின் முன்னிலையில் அந்த யுகல் ஒன்றுமே இல்லை. லௌகிக்கத்துல ஜோடி, கணவன் மனைவி. இதனால் தேகத்தின் பாவனை அடைந்து விடுகிறது. அனைத்திலும் பிரியமான வஸ்து எது? பிரியமான வஸ்து நன்றாக உள்ளது அல்லவா? ஆகவே இந்த பிரியமான வஸ்துவை விடுத்து வேறு ஒன்றை எவ்வாறு பிரியமான வஸ்துவாக்க முடியும்? ஆகவே தனித்தும் இருக்க வேண்டும், யுகலாக இருக்க வேண்டும். ஆத்மாவா இருக்கணும், பரமாத்மா கூட இணைந்த சுரூபமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற. வந்தவுடனே சிலருக்கு லாட்டரி கிடைத்து விடுகிறது, வேறு சிலருக்கு பிரயத்தனம் செய்தன் மூலமாக லாட்டரி கிடைக்கிறது. இத்தகைய உயர்ந்த பாக்கியசாலியான உங்களை கருதுகின்றீர்களா? குமாரர்களுக்கு இது சரளமான வழியாகும். ஏனென்றால் ஏறுகின்ற தலைகீழான ஏணியிலிருந்து மற்றவர்கள் இறங்க வேண்டியிருக்கிறது இல்லையா? திருமணம் பண்ணவங்கள பாபா சொல்றார். இதனால் குமாரிகளுக்கு இது மேலும் சகஜமானதாகும். எவர் பந்தன முக்தியில் கர்மத்தினை இருக்கின்றாரோ அவர் விரைவாக ஓட முடிகிறது. ஆகவே சகல விஷயத்திலிருந்தும் நிர்பந்தன ஸ்திதியில் இருக்க வேண்டும். எந்த விதமான சூழ்நிலையும் உங்களுடைய ஸ்திதியை
உயர்ந்ததாக வைத்திருக்க வேண்டும். உயர்ந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்கின்ற லட்சியத்திலிருந்து விலைக்கு தூரமாக செல்லக்கூடாது அப்படின்னு பாபா அதோட முடிச்சிட்டார் இல்லையா? இது சாக்கார முரளியா அவைக்த முரளியா? அவைத்த முரளி. அவ்வியக்த முரளி. ஆனா ஏன் வரதானம் அவ்வியக்த- வரதானம் ஏன் வரல? ஸ்லோகம் ஏன் இப்போ வரல? அது பழைய முரளியில ஒண்ணும் வருது இல்ல அப்படி. ஏன் வர மாட்டேங்குது? அந்த நேரம் செய்யல மன்மோகினி பாபா சொல்ல இல்ல அப்ப. ம். வேதானே மாத்தினேன். பாபா சொல்லிக்க இருக்கேல்ல. ராஜுபாயின்னு ஒருத்தர் இருக்கார், இங்க கூட வந்தார். அவர் தான் முரளி டிபார்ட். சோ அவர் தான் என்ன பண்ணார், அந்த காலத்திலிருந்து முரளிய பண்ணக்கூடியது. அவர் தான் இடையில வந்து இந்த மாதிரி தலைப்பு, கேள்வி பதில், அதுக்கப்புறம் தாரணி, வந்து பிளஸிங் ஸ்லோகன் எல்லாம் அவர் தான் ரெடி பண்ணார். அதனால அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். அதனால இப்போ வரக்கூடிய பழைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதை ரிமைண்ட் பண்ணா புது ரிவிஷன் வந்தா கூட அதுல இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணுது. இதுதான் ஒரிஜினலா பாபா வந்து சொல்லி அப்படியே முடிக்கக்கூடிய அவைக்த முரளி. ஸோ பாபா வந்து இந்த மெயினா இதுக்கு என்ன சொல்றாரு பாபா? சேவை இல்லையா? என்ன சொல்றாரு? சின்ன ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். சேவையில மற்றவை போல இல்லாம நாங்க அவ்வியக்த ஸ்திதியில போய் செய்வோம். பசியை அந்த உயிரோட்டமா அந்த மனதை தொடும் சொல்றாங்க. இனிமையா இருக்கும். இல்லாட்டி இனிமையாத்தான் இருக்குமான எங்களை வந்து ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. வாய் மண்டலத்தை வாய் மண்டலத்தை தூய்மையாக்கும் செய்கிற வந்து மிக அவசியம். குறைவாக பேசினாலும் அதிகமான பலனை உருவாக்கணும். மரணித்து வாழணும்னு சொல்றேன். அவ்வியக்த நிலையில இருந்து மற்றவைக்கு சொன்னா ஈர்க்கப்படுவேன் நம்ம. ஆத்மாக்கு சக்தி வேணும்னு சொல்றாரு. மற்ற இதுல இருந்து இனிமையா இருக்கும், காவிரத்து நல்லா இருக்கும். உடனே மறந்து இப்படி அவ்வியக்த சிதியில அந்த வாயுமண்டலத்தை என்னதான் உருவாக்கிட்டு போய் செய்யல ஆத்மாக்கு சக்தி கிடைக்கும். இணைந்த உருவத்துல இருக்கிறதா உயர்ந்த யுக்தின்னு சொல்றேன். துணைவருடன் இருக்கும்போது மாயை அணுக முடியும். இந்த ஒரு பிறவியில அந்த துணைவரோட இருக்கிறோம். அப்ப வேற விடலாம இந்த சங்கமியத்துல அவருடைய மற்ற 84 பிறவி எடுக்கிறோம். அதுல இப்படி துணைவரோட இருக்க மாட்டாங்க. ஏதாவது சொற்பொழிவு நடத்தினா அதுல இருந்து யாராவது ஏதாவது எடுத்துட்டு போவோம். குறைவாக பேசினா வந்து சக்தி வரும். சக்தி வந்தா எங்களுக்கு சேவையும் செய்ய முடியும். அமைதி வரும். சங்கல்பத்துல திடமாக இருக்கணும்னு சொல்ற சேவை செய்யறதுக்கு. மரணித்து வாழ்றீங்களான்னு சொல்லி கேட்கிறார். மரணித்து இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் அவைத்த ஸ்திதியில எந்த நேரம் அந்த இதுல இருக்கும் சொல்றாரு. எல்லாம் அன்பு எனும் நூலில் கோர்க்கப்பட்ட மணியாக இருக்கவன் அவன் எங்களை மூல முடக்கெல்லாம் தேடி எடுத்துருக்கோம். ஓம் சாந்தி பிரதர். எங்களோட நற்குணங்களை தானம் செய்ய சொல்லியிருப்பேன் பாபா. தெளிவாக இருக்கும். புத்தின் லைன் தெளிவாக இருக்கும். எங்களுக்கு அந்த பயம் ரப்பர் போட்டு கிடக்கு. அந்த ரப்பர் வந்து எடுத்து ஒரு புள்ளிய வைக்கும். பௌதீக யுவலாகாம ஆன்மீக யுவலாகணும்னு சொல்ற. வீண் எண்ணங்களை பற்றி சொல்றோம் இல்லையா? வீண் எண்ணங்கள் வந்து புயல் போல வந்துட்டு இருக்குதா? புயல் அடிச்சா என்ன ஆகுது இல்லையா? மனசு அப்புறம் எவ்வளவு இதாகும் இல்லையா? பாதிக்குள்ளாகும் இல்ல? அவன் சொல்றாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக மாத்திர பாபா சொல்றாரு, நீங்க பாக்குறது சேவை, நீங்க கர்மத்துல வர்றது சேவை இல்லையா? பேச்சுக்கு சேவை இல்லைன்னா
பாபா சொல்றாரு உங்களை பாக்குறாங்க இல்லையா, நீங்க பாக்குறது எப்படி நீங்க வந்து இது பண்றீங்க. இப்போ வந்து உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்க, அது மூலியமாக சேவை வந்து நடக்கும்ன்றாரு. சோர்வடையாம மற்றது ஏக்கஸ்திரி ரெண்டும் வந்து நல்ல குணம் என்று சொல்றாரு பாபா. ம், அது மற்றவைக்கு அது உதாரணமாக விளங்கணும் என்று சொல்றாரு. ம், மதுபனத்துக்கு வரைக்கும் அந்த எங்களை ஒரிஜினல் ஸ்டேஜ் நினைவு வச்சு பரந்தாமத்துல இருந்து வந்த ஒரு ருசியை டேஸ்ட் கொண்டு வர சொல்றேன் மதுபனுக்கு வரைக்கும். ம், எப்போதும் நல்ல உறவுகளை வைத்திருக்கணும்னு சொன்னேன். ம், எந்த விதமான சூழ்நிலையும் எங்களோட சிதியை வந்து உயர்ந்ததாக வச்சுக்கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. ம், இது நல்லா இருக்கணும் சொற்பொழிவாற்றேக்க. மற்ற நீங்க ஜானகிதாரின் உதாரணம் சொன்னீங்க, அது நல்லா பதிஞ்சுது மண்டே. ம். சர்வசக்திவான் எங்களோட புரிமை அதெல்லாம் ம். சக்தியும் வச்சிருக்கு. பாபா சொல்றாரு எல்லாம் லௌகிக்கத்தை அலௌகிக்கா மாத்துங்க, அவ்வளவுதான் இல்லையா. அலௌகிக்கமா மாத்து. பாபா கூட பாபா சொன்னாரு சேட்டலைட் மாதிரி நீங்க கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. நீங்க போறீங்க, பேசுறீங்க, பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கனெக்ஷன் அங்க இருந்துட்டு இருக்கும். நீங்க ஸ்தூலமா பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா வந்து நீங்க சூட்சமா கனெக்ட் பண்றதுனால சித்திரமாக வந்து விசித்திரமாக இருக்கிறவர் உங்களுடைய சித்திரத்தின் மூலியமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற வெளிப்படும்ங்கிற இல்லையா. பிரம்ம பாபா உதாரணத்தை சொல்றாரு. உள்ள போறீங்க, போன உடனே என்ன உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. சோ அத வந்து நீங்க ஒரு பொழுதும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறார். மதுபனுக்கு போகும்போது என்ன பண்ணணும்ன்றாரு, ஒரிஜினல் ஸ்டேஜ்ல இருக்க சொல்லி. ஒரு பொழுதும் நேரத்தை வீணாக்க கூடாது இல்லையா. நேரம் வந்து நீங்க எவ்வளவு வேணுமோ எடுக்கலாம் இல்லையா, அளவே கிடையாது. எவ்வளவு வேணா நீங்க சுரங்கம் என்று சொல்லி அது எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கணும். என்ற சுரங்கம்னு சொல்றாரு. அங்க எவ்வளவு அள்ள வேணுமோ அவ்வளோத்தையும் அடிச்சு வரணும். கிளைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன அதோட கிளைகள் அளவா கிடைக்கும். அங்க போனா எவ்வளவு வேணா கிடைக்கும் இல்லையா. பாபாவுக்கு எல்லார் மேலேயும் ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதம் இல்லாம எங்க வருவீங்க இல்லையா. ஆனால் இங்க வந்த பிறகு அதை நீங்க முயற்சி பண்ணி அதை நிரந்தரமா வச்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும்ன்றார் இல்லையா. அங்கிருந்து போன பிறகு காலி ஆயிடக்கூடாது இல்லையா. அப்ப மரணித்து வாழுதல்னு என்ன சொல்றாரு பாபா இல்லையா. நீங்க செத்துட்டீங்க, ஒண்ணு திரும்பி அடிக்கடி பழைய சம்ஸ்காரங்கள் என்ன ஆகக்கூடாது, என்னுடைய சுபாவம் என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடாது இல்லையா. அது ராவணனுடையது, அதே நீங்க அடிக்கடி நினைவுபற்றீங்க இல்லையா. அப்போ சூழ்நிலையை நம்ம என்ன பண்றோம், ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, சூழ்நிலையை நீங்க தயார் பண்ணணும். எந்த ஒரு சேவை செஞ்சாலும் எங்க போறீங்கனாலும் அதை தயார் செய்து வைக்கணும் நிலத்தை. கடைசியில பாபா சொல்றாரு தீபம் ஒளி இல்லையா, எண்ணெய் திரின்ற இல்லையா. என்ன அது, எது திரி? உடம்பு மண், என்ன யோகம் திரி, ஞானம் என்ன, யோகம் திரி. உடம்பு மண்சட்டி, யோகம் எண்ணெய், யோகம் திரி, மற்றது திரி, யோகம் தீர்க்க ஞானம் என்ன, ஞானம் திரி. யோகம் திரி. அது சரியா இருந்தா என்ன செய்யும். ஆனா யோகா பண்ணணும்னா ரப்பர் உரை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. பாபா சொல்றாரு ரப்பர் உரையே இருக்கக்கூடாது. பாபா கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணி, அவருக்கு ரப்பர் உரையே கிடையாது. அதனால அதுதான் புருஷார்த்தம்ன்றாரு. அந்த புருஷார்த்தத்தை பண்ணணும். அதனாலதான் சொல்றாரு பாபா, உங்களுக்கு நினைவு வருதா, இந்த மாதிரி ஒரு அழகான ஜோடி கிடைக்குமா உங்களுக்கு 84 பிறவியில. 84 பிறவியில சந்தோஷத்திலும் துக்கத்திலும் இருப்பாரு பாபா. எல்லாரையும் சம்பூர்ணமாக்குறதுக்கு ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். மல்டி மில்லியன் வர்றபடியா எவ்ரி மினிட்ஸும் செகண்ட் எவ்ரி செகண்ட் തന്നെ நினைச்சு பண்ணுறது. இப்போதான் கம்ப்ளீட்டாக போகல. அதுல தான் குறைவு நினைக்க கூடாது. இந்த சங்கமியம் வந்து குறைவானால்தான் அதே மாதிரி பாபா இதுன்னு சொல்றேன் என்னன்னா, நாங்கள் இறை மாணவர்களா
அப்ப நாங்கள் சோர்வடையாமல் முன்னேறி வர வேண்டும் சொல்லி பாபா ஆமா. எல்லாம் வந்து எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அந்த மாதிரிதான் அங்கேயும் இல்லையா? So, ம். மாணவர்கள்லாம் நம்மளுடைய படிப்பை நம்ம கவனம் செலுத்தணும் இல்லையா? ஆமா. அந்த அத்திவாரத்தை பற்றி சொன்னேன் தானே, நல்லா நாங்க அத்தியாரம் ம் தான் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு சொல்லி, அப்பதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு. ம் ம்ஹும். அடிவாரம் சரியில்லைன்னா ஒன்றும் மேல மேல வீடு கட்ட முடியாது இல்லையா? ம் எங்கேயுமே எடுத்துக்கங்க இல்லையா? பிரம்மா பாபா அந்த 300 பேர் போட்ட அத்திவாரம் தான் இன்னைக்கு நிக்குது இல்லையா? பாபா சொல்றாரு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஏதாவது புயல் வந்தா என்ன ஆகும்? விழுந்துடும். அப்போ நமக்கு ஃபவுண்டேஷன் எது? ஞானமும் யோகமும் இல்லையா? ஃபவுண்டேஷன். அதை நம்ம வந்து இல்லைன்னா என்ன ஆகுது? ஏதாவது ஒரு புயல் வந்தது, யோகா சரியில்லை, சேவை இல்லை, பாபா சொல்ற இடத்துல சேவை செய்யலைன்னா, கிடைக்கலன்னா என்ன ஆகுது? அப்ப யோகாவும் சேவையும் பேலன்ஸ், ஞானமும் பேலன்ஸா இருக்கணும்ன்ற. சில பேர் யோகா யோகான்ட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப ஞானம் இல்லை, அதுவும் இல்லை. ஞானம் இருக்கு, ஆனா யோகா பண்றது இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லையா? இப்ப ஞானம் என்ன சொல்லுது? உங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருந்தா நீங்க கரெக்டா போய் அந்த இடத்துல சேவை செய்யணும். ஆனா உங்களுக்கு யோகத்துக்கு இட்டுறது, எல்லாரும் யோகத்துல உட்காந்துருக்குறாங்க, நானும் போய் யோகா செய்யறேன்னா அப்ப நீங்க ஞானம் நிறைந்தவர்னு சொல்ல முடியுமா? ம்ஹும். சொல்ல முடியாதுல்ல. ஆமா. அப்ப போய் பிரதர் கொஞ்சம் சேவைக்கு வாங்கன்னா, சும்மா இப்போதான் யோகா பண்ணும்போது தான் இவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு. பெரியவங்க எல்லாம் வந்திருக்கும் போது திருஷ்டி வாங்கும் போது இவர் கூப்பிடுவாரு. அப்படின்னா அது ஞானம் தெரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? அங்க தேவை இருக்கு இல்லையா? ம். ம். அப்போ ஞானத்தையும் ஞானம் இருந்தாதான் அதுவும் தேவை இல்லையா? யோகமும் தேவை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தானே இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாம் நானே செய்யறேன் பண்றேன் அப்படி இப்படின்ட்டு இதுல யோகத்துல கோட்டையை விட்டுருவாங்க. சேவை நிறைய செய்வாங்க. சேவை செய்யும்போது ஒரு பலன் கிடைக்கும், சேவைக்கான ஒரு பலன் கிடைக்கும். இப்போ சேவை இல்லாத போகும்போது அவங்களுக்கு ஐயோ ஒண்ணுமே இல்லை, இதை இழந்த மாதிரி இருக்கேன். ஏன்னா அவங்க மனசால சேவை பண்றதோ மற்றபடி நானே சிந்தனை செய்யறதோ அதெல்லாம் இல்லாத பொழுது என்ன ஆயிடும்? அவங்க எம்ப்டினஸா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, எதுவுமே இல்லையே அப்படி. பாபா சொல்லி பாக்குறது சேவை இல்லையா? தாதி நம்ம பொதுவா உலகத்துல சொல்றோம் பெரியவங்களை பார்த்து இல்லையா? நீங்க வீட்டுல இருந்தாலே போதும், அதே போதும். நான் ஒண்ணுமே பண்றதுல ஒண்ணும் பண்ண வேண்டாம், இருந்தா போதும், உங்க பிரசன்ஸ் போதுன்றோம்ல. ஏன்னா அனுபவசாலிகள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். வீட்டுல இருந்தா எல்லா வகையிலும் அது உதவியாக இருக்கும் அவங்க இல்லையா? அவங்களுடைய அனுபவம், அவங்க வாழ்க்கை எல்லாம். பாபா சொல்ற நீங்க இருந்தா போதும், பாபா கூட கனெக்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய சேவை. அவரோட இருக்கைக்கு மாயாவும் வராதுன்னு அப்ப சொல்லி. என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஞானம் இல்லாம போயிடுது இல்ல. அதனாலதானே நீங்க என்ன ஆயிடுறோம்? அவேக்த ஸ்திதி எப்போது பாபா என்ன பண்றாரு? வச்சுக்கணும்ன்றாரு. அப்போ என்ன நம்ம பிராக்டிக்கலா பண்ணணும்னு சொன்னால், நமக்கு வரும்போது சூழ்நிலையில் வரும்போது இப்படி கனெக்ட் ஆயிருக்குமா? இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலை உங்களோட லௌகிக்கமா ஒரு 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 இடத்துக்கு போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா நீங்க முதலே வைப்ரேஷன் அனுப்புங்க. ஓகே இங்க போறோம், இந்த மாதிரி நடக்கணும், நல்லபடியா முடியணும், அவங்க நல்லா இருக்கணும், எல்லாம் முன்னாடியே. ஈவன் காலையில நம்ம பாபா யோகத்துல தானே சொல்றோம். நீங்க டைரக்டா பண்ணாத போது அமிர்த வேலையில நீங்க ஒரு ஆத்மாவுக்கு சொன்னா கேட்க மாட்டாரு. அவர் வந்து ஈகோ வந்து அவருக்கு வந்து தடுக்குது, நம்ம சொன்னா கேட்க மாட்டான்றாங்க. இல்ல அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கு, நேரம் சந்திக்க முடியாது, சொல்ல முடியாதுன்னா அந்த இடத்துல சப்கான்சியஸ் மைண்ட் நல்ல விழிப்புணர்வுல இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிடணும். இப்படி இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க, இல்ல உங்களுடைய கருத்து அப்படி இருக்கலாம், என்னுடைய கருத்து இப்படி இருக்கலாம், இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அப்படியே மனதால கனெக்ட் ஆகுறோம். அப்ப என்ன ஆகுது? அது அவைக்தவானே தயார் பண்றதுன்னு அர்த்தம் அது. சோ அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். ஏன்னா அந்த இடத்துல ஆத்மா அது உள்ளுக்குள்ள சப்டல் லெவல்ல போகும்.
அது எந்திரிச்சுன்னா அது இந்த இந்த கான்சியஸ்க்கு வந்துடுது இல்ல, பாடி கான்சியஸ்க்கு. இன்னைக்கு சொன்னாரு 100 பிராமணர்களுக்கு ஒரு ஒரு குமாரி சமம் அப்படின்னு. அதே இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்க லாஸ்டா வந்தாலும் என்ன ஆகலாம், 15 நாள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஃபாஸ்டா போகும். சங்கமிகம் குறைந்த சங்கமிகம் குறைந்த அவர் சொன்னார் பிராமணர்கள் தேவர்களை விட அதி உயர்ந்தவர். இன்றைக்கு குமாரிகள் 100 பிராமணர்களுக்கு சமரியன்னு சொல்லிட்டாரு. அதான் சொல்றாரு, ஒரு குமாரி இல்லைன்னா சின்னவங்க புதுசா இருக்கிறவங்க ஞானத்துல யோகத்துல ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க சொல்றாங்க இன்னொருத்தருக்குனாக்கா அது பெரிய சகோதரிகளே ஆச்சரியப்படுற மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கிறது இல்லையா? இந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம் சொல்றேன். ஆமா, உங்களுக்கு என்ன குடும்பம், எவ்வளவு பெரிய குடும்பம் இல்லையா? நினைச்சு பாருங்க. நம்ம நினைச்சா போறோம் இல்லையா, போய் நாங்க அங்க வர்றோம்னா வாங்க, வேணான்றாங்க. நீங்க ஸ்தூலமா போக முடியுமா? என்னாதான் காசு கொடுத்தாலும் போக முடியுமா? ஊட்டில ரீட்ரீட் சென்டர் கட்டினது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் டைம்ல நிறைய பிகேஸ் வருவாங்க. அவங்க ஹோட்டல்ல எவ்வளவு காசு கொடுத்தாலும் நீங்க சின்ன இடம் கொடுக்குங்க படுத்துக்கிறோன்னு. ஏன்னு சொன்னா ஹோட்டலுடைய வைப்ரேஷனு, அங்க சாப்பிடுற சாப்பாடு, அங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கு, எவ்வளவுதான் நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல தங்குன. ஆனா வீட்டுல பாபா வீட்டுல இல்லையா, சும்மா எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க அந்த மாதிரி தங்குனவங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன குகன் பிரதர். ஸோ என்னன்னா அதோடைய வைப்ரேஷன் இல்லையா, ஒரு ஃபீலிங் தானே. என்னதான் நம்ம இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போனா, அம்மா வீடு அவ்வளவு வசதி இல்லை. சரி, உதாரணத்துக்கு மாமனார் வீடு ரொம்ப வசதி. வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? பாபா சொல் இந்த வைப்ரேஷன் அந்த அன்பு. ஓகே, சாந்தி, தேங்க்யூ. Thank you, brother.